கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய சத்தியங்களுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். அதில் ரொம்ப மிக முக்கியமாக அப்போ நம்ம கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அந்த பாத்திரத்தில் கை வைக்கும் போது நம்மளுடைய அழைப்பு என்ன அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள தேவன் ஏதோ ஏனா தானம் என்று அழைக்கலையா, சும்மா ஏதோ நம்ம போயின்னு இருக்கிறோம், நீங்கள் என் பின்னாடி வா அல்லது என் குமாரன் பின்னாடி போ அப்படின்னு சொல்லி தேவனும் அழைக்கல, கிறிஸ்துவும் அழைக்கல. அப்போ நம்மளுடைய அழைப்பை ரொம்ப விசேஷமான அழைப்பும் மகா மேன்மையான அழைப்புக்குள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த பாத்திரத்தில் கை வைக்கணும்னா இந்த பாத்திரம் எதை குறிக்கும், நம்ம எப்படி கை வைக்கணும், நம்ம பாத்திரத்துக்குள்ள போய் கிறிஸ்துவோடைய நினைவு கூறும்படி அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் புசிக்கணும்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும், அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பாத்திரத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோட அடையாள சின்னமாகிய அந்த ரத்தம் மட்டுமல்ல, அது ஒரு உடன்படிக்கை கூட குறிக்கும். அப்ப நம்ம பாத்திரத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா நம்மளுடைய அழைப்பு மேன்மையான அழைப்பு. இது தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலியமாக மீட்டு கொண்டு நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மேஜைக்குள் நாம் போக இருக்கிறோம். அது பரிசுத்தம். பரிசுத்தமான ஒரு பாத்திரத்தை தான் நம்ம கை வைக்க போறோம். பரிசுத்தமான ஒரு நாட்களுக்குள்ள தான் நம்ம கலந்து கொள்ள போகிறோம். ஆனா இதை நம்ம கை வைக்கணும்னா நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறியணுமா. ஏன் சோதித்து அறியணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த பாத்திரத்துக்குள் என்ன இருக்குன்னா உடன்படிக்கை, கிறிஸ்துவோட அடையாளமாகிய ரத்தம். அப்போ அதை நம்ம தொடும்போது நம்ம எதை காமிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவே உம்மோட நான் பங்காளியா இருக்கிறேன், உமக்கு விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன், நான் உம்முடையவன் அப்படின்று ஒரு காமிக்கிற வண்ணமாக தான் நம்ம கையை வைக்கிறோம். ஆனா அதை நம்ம எடுக்கணும்னா, நம்ம அந்த பாத்திரத்தை தொடணும்னா நம்ம மனசுல என்ன தெரியணும்னா, நான் உடன்படிக்கையை மீறி கொண்டு நிற்கிறேனா, ஏதாவது ஒரு வகையில நான் உலகத்தோட நட்பு வச்சிருக்கிறேனா, நான் என்னுடைய மனசுக்குள்ளவே சகோதர சகோதரிகள் மேல் கசப்பை வலுத்து கொண்டு நிற்கிறேனா, நான் மனம் திருந்தாத ஏதாவது பாவம் எனக்குள்ள இருக்கா, ரகசியமான செயல்களை நான் செய்து கொண்டு நிற்கிறேனா, அசுத்தமானதை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நான் மனம் வருந்தாமல் மீண்டும் இதை சகஜமாக செய்து கொண்டு நிற்கிறேனான்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு இந்த தருணத்தில் தன்னையே நிதானித்து சோதித்து அறியணும். அப்படி இல்லை, நம்ம அப்படியே ஏதோ இது ஒரு சடங்காசாரியத்தை போல இயேசு கிறிஸ்துவோடைய பாத்திரத்துல நம்ம கை வைக்கிறோம் அப்படி நம்ம வைத்து அதுல நம்ம கையை வைத்தோம் என்றால் நம்ம என்னத்தை சாப்பிட்டு நிற்கிறோம், என்னத்தை பானம் பண்ணி நிற்கிறோம்னா ஆக்கினி தீர்ப்பையே பானம் பண்ணி கொண்டு நிற்கிறோமா. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:29. என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்போ போஜனம் பானம் என்னத்துக்கு பண்றாங்களா? ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. ஏன் ஆக்கினை தீர்ப்பு வருதுங்களா? ஏன்னா என்னதென்று நிதானித்து சோதித்து அறியாததினால். அப்ப என்ன பண்ணோம்? என்னது நிதானித்து சோதித்து அறிந்தால்தான் ஆக்கினி தீர்ப்பு வராதபடிக்கு நாம் போஜனம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்னத்தை சாப்பிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கினி தீர்ப்பு சாப்பிட்டு இருக்கிறோம். சரி, இது புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி கர்த்தருடைய பாத்திரத்தில் கை வைக்க போறோம், நம்ம கை வைக்கணும்னா நம்ம என்ன சோதிக்கணும், நம்மளை நாமளே என்ன பண்ணணும், அந்த ஆக்கினி தீர்ப்புனா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ள போனா கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கலாம். புதிய ஏற்பாட்டின் வசனத்தின் வாயிலாக கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்திருக்கிறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிற வண்ணமாக பழைய ஏற்பாட்டில் சில நிகழ்வுகளை அப்படியே கண் முன்னாடி எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். அதை நாம் உற்று கவனித்தோம் என்றால் நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம், ஒருவேளை நம்மை நாம் நிதானித்து சோதித்து அறியாமல் அந்த பாத்திரத்துக்குள் கை வைத்தோம் என்றால் என்ன மாதிரி நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வரும். ஒருவேளை நம்ம நிதானித்து சோதித்து பாத்திரத்தில் கை வைத்தோம் என்றால் அப்ப தேவனுக்கிட்ட இருந்து வர ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ள போனோம். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு சட்டம், அந்த சட்டம் என்னன்னா, சரி முதல்ல அந்த சட்டத்தை பார்க்கலாம். இது ஒரு பலி எடுத்துன்னு செலுத்துவாங்க. இது பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு சட்டத்தை வச்சார். அதோடைய சம்பவம் என்னன்னா, இப்ப நம்ம என்ன படிச்சுன்னு இருக்கிறோம்னு புரியுதுங்களா? நம்மை நாம என்ன பண்ண போறோம்?
பாத்திரத்துக்குள் கை வைக்கிறோம். அப்படி கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே என்ன பண்ணோம்? நிதானித்து சோதித்தறினோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்னத்தை சாப்பிட்டுன்னு இருக்கிறோம்னு அர்த்தம்? நியாய தீர்ப்பையே புசித்து போஜனம் பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்ற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். அப்போ நம்மை நாமே நிதானித்து சோதிக்கணும்னா என்ன அப்படின்னு நம்ம தெரியணும்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் வச்சிருக்கிறார். அதில் போனோம்னா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து மோசையை கூப்பிட்றார். மோசையை கூப்பிட்டுட்டு ஒரு சட்டத்தை கொடுக்குறார். என்ன சட்டம் சொல்கிறாருன்னா, பாரு, ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேருமே வீட்டில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அந்த கணவனுக்கு தெரியாமலே அந்த மனைவி வந்து மறைமுகமான பாவங்களை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதாவது ரகசியமான பாவங்களை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ அந்த கணவனுக்கு இந்த மனைவி பேரின் மேல் ஒரு சின்ன எரிச்சல் வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கணவனுக்கு தெரியுது, என் மனைவி என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா ஏதோ மறைமுகமான ரகசியமான பாவம் பண்ணின்னு இருக்கிறாங்கன்ற இந்த ஒரு செய்தியை அல்லது இந்த ஒரு சம்பவத்தை கணவன் கண்டுபிடிக்கிறாரு. அல்லது சந்தேகம் கூட வந்தா என்ன செய்யணும் அப்படின்ற சட்டத்துக்குள்ள போனோம். வாசிக்கலாம் நம்ம என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி அடுத்த வசனம், ஒருவனோடே சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாய் இருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும். அப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ ஒரு மனைவி செய்து நிற்கிறாங்க, ரகசியமா பண்ணி நிற்கிறாங்க. ஆனா என்ன இல்லையா? சாட்சி இல்லை, வெளிரங்கமா கூட தெரிய மாட்டேன்னு இருக்கு. அப்போ ஏன் சாட்சின்னு சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் யாருக்காவது நியாய தீர்ப்பு செய்யணும்னா சாட்சி இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் மோசையின் சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ தவறான செயல்களில் ஈடுபட்டார்கள் என்றால் அவங்கள கல்லால் எறிந்து கொலை செய்யணுன்ற சட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தையும் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவுள். 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வாங்க. ஆனா அது கொலை செய்யணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? சாட்சிகள் தேவை. 2 அல்லது 3 சாட்சிகள் கொடுக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவையும் ஆலோசனை சங்கத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கும் போது எவ்வளவு பொய் சாட்சிகளை தேடினார்கள்? 2 அல்லது 3 பொய் சாட்சிகள். ஆனா அந்த பொய் சாட்சிகள் வந்து பொய் சொல்லியும் ஒவ்வொவில்லை. ஒரு சாட்சி இன்னொரு சாட்சியோடைய ஒத்து போகல. அதனால்தான் கடைசியில பிரதான ஆசாரியரே வந்து இயேசு கிறிஸ்து வாயில அந்த வார்த்தைகளை போட்டு கேட்குவார். சரி, இப்ப அந்த சட்டத்தை வாசிக்கலாம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். எவ்வளவு சாட்சிகள் தேவைங்களா? 2 அல்லது 3 சாட்சி. இப்போ இந்த கணவனுக்கு சாட்சி இருக்கா அவங்க மனைவி தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு? சாட்சி இல்லை. ஏன்னா ரகசியமா தான் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, பாவத்தை பண்றாங்க. நம்மளுடைய பாவம் எப்படி இருக்கு? ரகசியமா இருக்கு. அப்போ தேவன் இங்க வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா ரகசியமா பாவம் பண்ணின்னு இருக்கிறாங்க, ஆனா சாட்சிகள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கணவர் அந்த ஸ்திரீயை ஆசாரியனுக்கிட்ட முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கணும். ஏன் ஆசாரியனுக்கிட்டனா, நியாயம் தீர்ப்பு செய்யறது தேவன் தான். ஆனா தேவன் சார்பாக யார் நின்று நியாய தீர்ப்பு செய்வாங்கன்னா ஆசாரியன் தான் நியாய தீர்ப்பு செய்வார். இப்போ அந்த புருஷனுக்கே சந்தேகம் இருக்குல்ல, மனைவி இந்த மாதிரி ரகசியமா பாவம் பண்றாங்கன்னு, அவரே நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கலாமே. ஏன் தேவன் அதை தடுத்துட்டாருன்னா, ஒருவேளை அந்த மனைவி வந்து தவறே செய்யாம குற்றம் இல்லாதவர்களா இருந்தா, நீ சந்தேகத்தின் பேரில் போய் நியாய தீர்ப்பு செய்தினா அப்ப அது தவறு இல்லை. அப்ப நீ நியாய தீர்ப்பு செய்யாத, வீட்டுக்குள்ளோ உன்னுடைய இருக்கிற உறவின் நிமித்தமாக நீ தவறான முடிவை நீ எடுக்கக்கூடாது. அந்த முடிவு யார்கிட்ட தான் கொடுக்கணும்னா ஆசாரியன்கிட்ட கொடுக்கணும். ஆசாரியன் தான் நியாயம் விசாரிப்பார். ஏன்னா ஆசாரியர்கள் வெறியோ போய் சடங்கு செய்யறது பலி செலுத்துறது மட்டும் இல்லைங்க, அவர்கள் நியாயாதிபதிகளாக கூட செயல்பட்டார்கள். கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கும் போது யாருக்கிட்ட தான் கொண்டு போனாங்க? அந்த ஆசாரியன் யாரு? காயப்பா, அன்னைக்கு இருந்த பிரதான ஆசாரியன். அப்ப பிரதான ஆசாரியர்களுக்கு தேவன் என்ன கூட கொடுத்திருந்தாருன்னா, நியாயம் விசாரிச்சு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு?
பிரதான ஆசாரியர்கிட்ட இருக்கு. ஆசாரியர்கிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதா இருந்தால். இப்ப சொல்றாரு, நீங்க ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போறீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அந்த நியாய தீர்ப்பை யாருக்கிட்ட கொண்டு வாங்க? ஆசாரியனுக்கிட்ட கொண்டு வாங்க. 9ஆம் வசனம். லேவியரான ஆசாரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியிடத்திலும் விசாரிக்க வேண்டும். அப்ப யார்கிட்ட தான் கொண்டு போய் விசாரிக்கணும்? நியாயாதிபதி இருந்தா நியாயாதிபதி, அப்படி இல்லைன்னா லேவியன் ஆகிய ஆசாரியனுக்கிட்ட. அப்போ யாருக்கிட்ட தான் கொண்டு வராங்க? இப்போ இந்த ஸ்திரிய ஆசாரியன்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ இதை எடுத்துன்னு வருது நிமித்தமாக அந்த கணவர் சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. சுயமாக நியாய தீர்ப்பு என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. ஆனா யார் தான் கொடுக்கணும்? ஆசாரியன். ஆனா ஆசாரியன் யாருடைய சார்பா கொடுக்குவாரு? தேவனுடைய சார்பா தான் கொடுக்குவார். இப்போ 2 பேரும் வந்து நின்ட்டாங்க. இப்போ அடுத்து எப்படி அந்த ஆசாரியன் நியாயம் விசாரிக்க போறார்? ஏன்னா என்ன இல்ல, சாட்சி இல்ல. அப்ப தேவனே தான் என்ன பண்ணும்? நியாய தீர்ப்பு செய்யணும். அப்ப எப்படி செய்வாங்கன்னா, இந்த புருஷன் என்ன பண்ணுவாருன்னா, கையில வந்து வார் கோதுமை மாவை அரைச்சு ஒரு ஓமர் அளவும் எடுத்துன்னு வருவாங்க. இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஓமர் அளவும் வார் கோதுமை மாவு அரைச்சு முதல் எடுத்துன்னு வந்து நிக்கணும். இப்ப யார்கிட்ட வந்திருக்கிறாங்க? ஆசாரன்கிட்ட. கணவன் மனைவி 2 பேருமே வந்து நிக்கிறாங்க. இந்த பலிக்கு பேரு எரிச்சலின் பலி அப்படின்னு சொல்வார். அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். சொல்றது எல்லாம் ஒவ்வொன்றா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி நம்மை குறித்து தானே படிச்சுன்னு இருக்கிறோம், அப்படியே நம்ம கிட்ட வந்து நிற்கும். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளை நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10ல் 1 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். எஃபால 10ல் 1 பங்கு அப்படின்னா என்ன? அப்படின்னா எஃபா இவங்களுக்கு இருக்கிற அளவுகோல் அது. எஃபானா 22 லிட்டர். அதுல 10 எஃபால 1ல் 10 பங்குனா 2.2 லிட்டர் தான் அந்த ஒரு ஓமர். இது இவங்களுக்கு கொடுக்குற அளவுகோல். எப்படி நம்ம கேஜி லிட்டர்லாம் இன்னைக்கு பயன்படுத்துறோம். ஒரு எஃபா கொண்டு வானா 22 லிட்டர் எடுத்துன்னு வருவாங்க. ஒரு ஓமர் எடுத்துனுவான்னு சொன்னா அந்த எஃபால 10ல் 1 பங்கு தான் ஒரு ஓமர். 2.2 லிட்டர். ஓமர் எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? எங்கன்னா படிச்சிருக்கிறீங்களா? எங்கங்க மன்னா வந்தது ஞாபகம் இருக்கா? வனாந்திரத்துல. அப்ப எவ்வளவு போய் எடுக்கணும்னு சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓமர் அளவும் மன்னாவை சேகரிச்சு வைக்கணும். சரி, அப்ப எவ்வளவு எடுத்துன்னு வரணும்? இவங்க 10ல் 1 பங்கு எடுத்துன்னு வருவார். எது? வார்கோதுமை மாவு. ஏன் வார்கோதுமை சொன்னாருன்னா, இஸ்ரேல் மக்களுடைய ஏழைகள் சாப்பிட்ற உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா வார்கோதுமை, பார்லி அப்படின்னு இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்லலாம். அப்போ ஒரு ஏழையுடைய உணவு, ரொம்ப தாழ்மையான ஒரு உணவை தான் என்னத்துக்கு எடுத்துன்னு வர சொல்றாரு? பலிக்காக, பலி செலுத்து எடுத்துன்னு வர்றாரு. ஆனா நீ இந்த வார் கோதுமையை கொண்டு வரும்போது கூட என்ன இருக்கக்கூடாதுன்னாரு. சரி, இன்னொரு தடவை வாசிங்க வசனத்தை, கவனிங்க. அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளை நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10ல் 1 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக. என்ன எடுத்துன்னு வரக்கூடாது? இது எரிச்சலின் காணிக்கை, எண்ணெயும் எடுத்துன்னு வரக்கூடாது, தூப வர்க்கத்தையும் அதன் மேல் போடக்கூடாது. ஏன்னா இவங்க பலி கொடுக்கும் போது எப்பவுமே என்ன கொடுக்குவாங்கன்னா எண்ணெயும் தூப வர்க்கத்தை கொடுக்குவாங்க. ஆனா ஒரு சட்டத்தை, இதெல்லாம் பின்னாடி ஒவ்வொரு சட்டமா வாசிக்க போறோம். அப்போ எண்ணெயும் தூப வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்லி எஃபாவில் 10ல் 1 பங்கு ஒரு ஓமரை எடுத்துன்னு வந்து கொடுன்வார். சரி, இப்போ இந்த ஆசாரன் என்ன பண்ணுவாரு? அதான் நிக்குவாரு. யார் வந்திருக்கிறது? கணவனும் மனைவி 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவர் எடுத்துன்னு போவார், கணவர் எடுத்துன்னு போய் நிக்குவார். நின்ன உடனே இப்ப இந்த ஆசாரன் என்ன பண்ணுவாருன்னா, போய் ஒரு மண்ணில் செய்யப்பட்ட பானையை வெளியே எடுக்குவார். அந்த பானை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு பானையாக தான் இருக்குமா. இது வந்து யூதர்களுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். தல்முத் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களா? யூதர்களுடைய சரித்திர புஸ்தகம் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. சரி, அது தல்முத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து இந்த பிரமாணங்களை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி அவங்களே தனியாக நிறைய விஷயங்களை எழுதுனாங்க. அதில் யூதர்கள் எழுதின ஒரு பகுதிக்கு பேர் வந்து மிஷ்னா அப்படின்வாங்க.
அதாவது சட்டங்களை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தனியாக விலக்குறை எழுதுனாங்க. அது பேர் வந்து மிஷ்னா. அதை வந்து நிறைய பேர் பேசிக்கொண்டாங்க. அதாவது பேசிக்கொண்டாங்கன்னா அது ஒரு டிபேட் மாதிரி வச்சாங்க. டிபேட்னா வாக்குவாதம், இது சரியா இது தவறான்ட்டு. அதை இன்னொரு புஸ்தகத்தில் உள்ளெடுக்கிறாங்க. அது பேர் வந்து ஜெம்ரா அப்படின்ற புஸ்தகம். இது ரெண்டுமே சேர்த்தாத்தா தல்முத் அப்படின்னும். அதில் தான் யூதர்களுடைய அநேக பிரமாணங்களுடைய சட்டத்திட்டங்கள், அவர்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கோ, அவங்க எப்படி செயல்பட்டாங்கோ அப்படியெல்லாம் அவங்க எழுதி வச்சாங்க. இது இன்னைக்கு கூட உங்களுக்கு கிடைக்கும். அது ரெண்டும் மிக முக்கியமானது. ஒன்று பாபிலோன் காலத்திலேருந்து இவர்கள் வெளியே வரும்போது, அப்புறமா ரெண்டாம் எழுதும் போது அந்த காலத்தில் இவங்களுக்கு உள்ள எடுக்கணும் புஸ்தகம். அது வேற இன்னைக்குன்னா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ கவனிக்கலாம். இவர் என்ன எடுக்கணும்? ரொம்ப குழப்பமா இருக்கா? இல்லை. முன்னாடி வந்து இவங்க வார்கோதுமையோடைய மாவோட நின்ன உடனே ஆசாரன் என்ன பண்ணுவார்னா ஒரு மண் பானத்தை வெளியே எடுத்துன்னு வருவார். அந்த மண் பானம் இது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் இருக்கிற ஒரு புதிய மண்பானம். அது எங்கே இருக்கு அப்படி வசனத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் யூதர்களுடைய ஆதார புஸ்தகத்தில் கொடுத்தவங்களுக்கு அவங்க எப்படி இதை நடைமுறை வாழ்க்கையில் வச்சிருக்கிறாங்கன்ட்டு. இந்த மண் பானத்துக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா தண்ணி ஊற்றுவார். அந்த தண்ணிக்குன்னா பேர் சொல்லப்படும் வசனம்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த தண்ணி. பேர் அப்படித்தான், ஹோலி வாட்டர் அப்படின்னும். ஒரு சுத்தமான தண்ணியை இந்த மண்பானத்துக்குள்ள ஊத்திக்கின்னு எடுத்துன்னு வருவார். அது மட்டும் இல்லாமல் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மண்ணை எடுத்து இந்த பானைக்குள்ள போட்டுருவார். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த மண்ணு கூட எங்கத்திலிருந்து எடுக்குவாங்கன்னு இருக்கும். உள்ள போயின்னு இருந்தால் நிறைய விஷயம் வரும். இப்போதுக்கு வெறிய இது மட்டும் புரிஞ்சுக்கலாம். மண் எடுத்து, இது வந்து பிரகாரத்திலேருந்து எடுக்க மாட்டாங்க, உள்ள பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து தான் மண் எடுக்குவாங்க. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு டைல் இருந்துச்சான். அதை தூக்குன உடனே அதுக்குள்ள மண் இருக்குமா, அங்கத்திலேருந்து மண் எடுத்து திருப்பி மூடிடுவாங்க. இதுக்கு மட்டும், இந்த சடங்குக்கு மட்டும் அவர்கள் வைத்துன்னு இருந்தாங்களாம். இந்த மண் எடுத்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானைக்குள்ளே போட்டுட்டு இப்போ முன்னாடி வந்து நிற்குவாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மண்பாட்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் என்ன ஜலம்? பரிசுத்த ஜலத்தை வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தில் போட்டு. இப்போ எடுத்துன்னு வராங்க. அந்த ஜலத்துல எடுத்துன்னு வந்த உடனே இப்போ ஒரு பக்கம் யார் நிக்கிறது? இப்போ கணவன் வரவே மாட்டார், அவர் சைட்ல நின்றுடுவார். இப்போ ஒரு பக்கம் யார் நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியன், பானை, தண்ணி, பரிசுத்த ஜலம், அதுல என்ன இருக்கு? மண் இருக்கு. இன்னொரு பக்கம் யார் நின்னுக்கிறது? அந்த ஸ்திரீ நிற்கிறாங்க. இப்போ அந்த வார்கோதுமை மாவு யார் கைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ கைக்கு வந்திருக்கோம். ஸ்திரீயோடைய தலை கூந்தலை கழட்டி விட்டுருன்னு சொல்வார். அதாவது அதோடைய அர்த்தம் என்னன்னா செத்து போன நிலைமை. தேவனுக்கு முன்னாடி எல்லாம் வெளிரங்கமா தெரியும். நீ ஒன்றும் மறைக்க வைக்க முடியாது. உன் ரகசியமான பாவங்கள் இப்பொழுது வெளிரங்கமாக போகிறது அப்படின்ற ஒரு அடையாள சின்னமாக தலை கூந்தலை என்ன பண்ண சொல்வாருன்னா கழட்டி விட்டு நில்லுன்னுவார். இந்த அம்மா கூட என்ன பண்ணோம், அந்த முடியெல்லாத்த கழட்டி விட்டு கையில் வார்கோதுமை வச்சுக்கின்னு இவங்க நின்று இருக்குவாங்க. வசனத்தை வாசிக்கலாம். அதுலேயே 18ஆம் வசனம். ஸ்திரியை கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பாளாக. இப்ப எந்த காணிக்கை கையில வருது? எரிச்சலின் காணிக்கை உள்ளங்கையில வைத்து சாபகாரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். இப்ப யார் கையில்? இந்த கையில என்ன இருக்கா? ஜலம். ஆனா அதுக்கு பேர் என்ன சொல்றாரு பாருங்க, சாபம். ஏன்னா அதுல சாபம் இருக்கா? அது எப்படிங்க சாபம் இருக்கு? இப்ப கொஞ்ச நேரத்துல சாபம் வந்துடும். இப்போ இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா இந்த ஸ்திரியை கூப்பிட்டுட்டு ஒரு நிறைய விஷயங்களை பேசுவார். நான் இப்போ ஒரு தண்ணியை கொடுக்க போறேன், அந்த தண்ணியை நீ குடிக்கணும், இதுல சாபம் இருக்கோ, நீ குடிச்சிட்டு ஒருவேளை நீ தவறானவள் அப்படி நிரூபிக்கப்பட்டதுன்னா தேவனே உன்னை தண்டிப்பார். எப்படி தண்டிப்பார்னா உன்னுடைய வயிறு வீங்கிடும், நீ இனிமேல குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீ குற்றமற்ற ஸ்திரீயா இருந்தீனா உனக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிற வாரிசையும் தேவன் ஆசீர்வாதமாக கொடுக்குவாருன்னு சொல்லி ஒரு நீண்ட வார்த்தைகளை பேசி தேவனுடைய பெயரை கூட பேசுவார் அதுல. இப்போ இந்த ஸ்திரீ என்ன சொல்லணும்னா இந்த சாபத்தலத்தை கேட்டு ஆமேன் ஆமேன்னு சொல்லணும். அதாவது அப்படி ஆகட்டும், நான் என்ன பண்றேன், நான் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ற சத்திய வாக்குறுதியும் கூட இந்த ஸ்திரீ கொடுக்கணும். ஒரு 4 வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். பின்பு ஆசாரியன் அவளை
ஆணையிடுவித்து ஒருவனும் உன்னுடைய சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருந்த நீ தீட்டுப்படுத்தத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய். நீ நீங்களாயிருப்பாய். 20ஆம் வசனம். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடே அன்றி அந்நியனோடே சம்பியோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் அடுத்து கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும். நல்லா கவனிங்க, இதுதான் சாபம். உன் இடுப்பு சூம்பவும்னா என்ன அர்த்தம்னா உன் கர்ப்பப்பை சுருங்கிடும் அர்த்தம். அதோட அர்த்தம். உன் வயிறு வீங்கவும் பண்ணி என்னவோ வயிறு வீங்கிடும். உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. உன்னை என்னவா மாத்திடுவார்னா சாபமும் உன் ஜனங்களுக்குள்ளோ ஒரு குறினா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பாடத்தை கத்துக்கொள்வாங்க. இந்த அம்மா தேவனால் சபிக்கப்பட்டிருக்கிறாங்கோ, நாம என்ன ஆகக்கூடாது, இந்த மாதிரி நாம கூட ஆகக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு அடையாள சின்னமாக நான் மாத்திடுவேன்னு சொல்லி இவர் சொல்வார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லணுமா, சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையினாலே ஸ்திரியை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள். இப்ப என்ன சொல்லுவாங்க, ஆமேன் அப்படி ஆகட்டும் அப்படின்வாங்க. இப்போ சாபத்துல சொல்லிட்டாரா? ஒருவேளை இந்த அம்மா நான் நீங்க சொன்ன சாபம்லாம் எனக்கு சரியா கேட்கலன்னு சொல்லிட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம மனுஷன் தான் அடிக்கடி என்ன பண்ணுவோம், சொன்னதே இல்லைன்னுவோம், மாத்தி மாத்தி பேசுவோம் இல்லையா? இப்போ அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா ஒரு தோல் எடுக்குவார், தோல் சுருள் எடுத்து இந்த சாபத்தை எல்லாத்தையும் எழுதிடுவார். அவர் இப்ப பேசினார் பாத்தீங்களா, எல்லா சாபத்தையும் எழுதி பக்கத்துல அந்த ஸ்திரீ நிக்கணும், சாபத்தை எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு இப்ப அந்த சாபம் எழுதப்பட்ட தோல் சுருளை பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு பானை இருக்கு. அந்த பானையில என்ன இருக்கு, தண்ணியில மண் புடிகுடும் இருக்கு. இப்போ இந்த சுருளை எடுத்து அந்த பானைக்குள்ள உள்ள விடுவார். அதாவது இந்த சுருளை என்ன எழுதியிருக்கிறாரு, சாபம் எழுதியிருக்கிறார் மையினால. இந்த சுருளை எடுத்து மீண்டும் தண்ணியில் துவைச்சு எடுக்கும்போது இதுல எழுதப்பட்ட மை எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள போய் கரிஞ்சிடணும். இந்த தோல் சுருளை எடுத்தாங்கன்னா எழுதுந்து எதுவுமே இருக்கக்கூடாது. எழுதுந்து எல்லாமே இப்ப எங்க போயிருக்கணும், தண்ணியில போயிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, இப்ப சாபம் எல்லாம் எதுல இருக்குன்னு அர்த்தம், தண்ணியில இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதோடைய அடையாளம். இத செஞ்சு முடிச்சிடுறாங்க, எடுத்து பானையை கொடுக்கறது இல்லை. இப்ப இந்த அம்மா என்ன வச்சுன்னு இருக்கிறாங்க கையில, இன்னும் வார் கோதுமை இந்த அம்மா கையில இருக்கு. இப்ப அந்த வார் கோதுமை இந்த அம்மா கையில இருந்து இவர் வாங்குவார். இப்பதான் வாங்கிட்டு அதை நேரா தேவன் முன்னாடி கொண்டு போய் நிக்க வைத்து தேவன் முன்னாடி அசைவாட்டுவாங்க. இப்படி வானத்துக்கும். ஏன் அசைவாட்டுவாங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் நீர்த்தா தேவன் அப்படின்ற ஒரு அடையாளம் கூட அவங்க காமிச்சு அசைவாட்டி, தேவனே இப்போ இந்த பலி உமக்கான கொடுக்கப்படுற பலி நான் எடுத்துக்குவாங்க. அதை எடுத்து அசைவாட்டிட்டு அந்த வார் கோதுமையிலேருந்து ஒரு பிடி மட்டும் எடுக்குவார் அந்த ஆசாரன். எடுத்து நேராங்க என்ன இருக்கும்னா பலிப்பீடம் இருக்கும். அந்த பலிப்பீடத்து மேல போய் இந்த வார் கோதுமையை அந்த மாவை அந்த பலிப்பீடத்தின் மேல் போடுவாரு. அது எரிஞ்சிடும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, நின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, கூட வேற என்ன இருக்கு, பானை, அதுக்குள்ள சாபம் இருக்கு. இது மேலதான் அந்த சாபத்தை எடுத்து அந்த ஸ்திரீக்களை கொடுக்குவார். இது வரைக்கும் கொடுக்க மாட்டார். அதாவது பலி செலுத்தப்படணும், அதுக்கப்புறமா சாபம் யார் கைக்கு போகும், ஸ்திரீ கைக்கு போகும். சாபம்னா ஒன்னா தவறு செஞ்சிருந்தா அது என்னவா மாறும், நியாய தீர்ப்பா மாறும். அப்படி தவறு செய்யல அப்படின்னா உங்களுக்கு என்னவா மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும். வசனத்தை வாசிக்கலாம். அது அந்த பலிக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு பாருங்க, நினைவுக்குரியா. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஞாபக குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அந்த மாவு எடுத்து நெருப்புல போடுறாரு இல்லைங்களா, அந்த பலிக்கு பேரு என்னங்களா, ஞாபக குறி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஞாபக குறின்னா என்னங்க, ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்றதுக்கு. இந்த ஞாபக குறின்ற ஆங்கில வார்த்தை என்ன தெரியுங்களா, ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், மெமோரியல். நம்ம எங்க தான் போயின்னு இருக்கிறோம், மெமோரியல் தான். அப்போ இந்த பலிக்கான பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் ஆஃபரிங். ஞாபகக்குறியான இந்த பலி எடுத்து எங்க போடுவார், இப்போ
நெருப்புல போட்டுருவார். இது போட்டு முடிச்ச பின்பு அந்த பானை இருக்கு இல்லைங்களா, அதுல தண்ணி, என்ன மாதிரி தண்ணி? பரிசுத்த தண்ணி, அதுல மண்ணு, அப்புறமா சாபத்தோடைய அந்த மை எல்லாமே அதுக்குள்ள போய் அதுல இருக்கு. இப்போ இதை எடுத்து, இந்த பானை எடுத்து யார்கிட்ட கொடுக்குவார்னா அந்த ஸ்திரீ கிட்ட கொடுக்குவார். இப்போ ஸ்திரீயும் அது ஆமென்னு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஸ்திரீ இதை குடிக்கணும். முதல் பலி செலுத்தின பின்னாடி தான் அவங்க பானை கைக்கு வருது. இந்த வரிசையில அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ஸ்திரீ இப்போ குடிக்கும்போது ரெண்டு விதமான விளைவுகள் தான் வரும். ஒன்று, தவறு செஞ்சிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? வயிறு வீங்கிடும். வயிறு வீங்கி இனிமேல குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆகி அந்த இஸ்ரேலுக்கே இந்த ஸ்திரீ என்னவா மாறிடுவாங்கன்னா ஒரு சாபமாக மாறி நினைவு சின்னமாக மாறுவாங்க. எல்லாருமே பார்த்து இந்த அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த அம்மா தேவனால் சபிக்கப்பட்ட நிலைமைக்கு மாறிட்டாங்கன்ட்டு. அப்படி இல்லை, இந்த அம்மா எந்த தவறும் செய்யலைன்னா அடுத்து நான் வரணும், ஆசீர்வாதம் வரும். இது ரெண்டு தான் இதோடைய அவுட்கம் அப்படின்லாம் வாசிக்கலாம். அந்த வசனம் கூட அதிலேயே என்னாகமத்தை தொடர்ந்து வாசிங்க. 5:27. அந்த ஜலத்தை குடிக்க செய்த பின்பு சம்பவித்ததாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்பு உண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். இப்போ என்ன ஆயிடுவாங்க? சாபம் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த 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 சட்டம் வச்சாரு இல்லைங்களா, இல்லை இன்னொன்று கூட இருந்துச்சுங்களா, யூதர்கள் இதை என்ன கூட எழுதியிருக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஒரு ஸ்திரீ குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க, மலடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை கூட இந்த சோதனைக்கு உட்படுத்தினாங்கன்னா இவங்க திருப்பி வீட்டுக்கு தவறே செய்யாமல் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்துரும்னு வாங்க. அது கூட தேவன் வச்சாரா. அப்போ இதுல என்னவும் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. ஏன் இதை பார்த்துன்னு இருக்கிறோம்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு பானை, புதிய ஏற்பாட்டில் ஒரு பாத்திரம். பழைய ஏற்பாட்டில் தவறு செய்து அந்த பானையில் பானம் பண்ணாங்கள் என்றால் சாபமாக மாறும். புதிய ஏற்பாட்டில் நம்மை நாம் சோதித்து அறியாமல் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணோம் என்றால் ஆக்கினி தீர்ப்பையே என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? பானமாக பண்ணின்னு இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த கேள்வி என்னன்னா, நம்மை நாமே அதை மீண்டும் அந்த பாத்திரத்துக்குள் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் உடன்படிக்கையை மீறணுமா? கற்புள்ள கன்னிகை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார் தெரியும் இல்லைங்களா? ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பேசின ஒரு வார்த்தை தான் இது. கற்புள்ளவளே கற்புள்ளவளேன்னு இஸ்ரேல பேசுவார், கன்னிகேன்னு பேசுவார். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, உடன்படிக்கைக்கு யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள கற்புள்ளவர்கள் பைபிள் சொல்லும். உடன்படிக்கையை யார் மீறுறாங்களோ அவர்கள் கருப்பை எழுந்தவர்கள்னு சொல்லி வேதம் பேசும். தேவன் இப்படிதான் பேசுறது. இஸ்ரேல் மக்கள் எப்போ தேவனுடைய உடன்படிக்கையை கீழ்பட்டு நடந்தாங்களோ அவங்கள கன்னிகை கற்புள்ளவர்கள் நாங்க. எப்போ அவர்கள் உடன்படிக்கை மீறி போனாங்களோ, நீ என் விரோதமாக விபச்சாரம் பண்ணன், அப்படியே தேவன் பேசுவார். நமக்கும் அதே தாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பின் பிரமாணத்துக்கு உண்மையாகவே இருந்தோம் என்றால் நம்மள வசனம் என்ன சொல்லனா, கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லும். கிறிஸ்துவின் உடன்படிக்கையை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் மீறி நடக்கும் போது என்ன நடந்துன்னு இருக்கு? என்ன நடந்துன்னு இருக்கு? கற்புள்ள கன்னிகையா அல்லையா? இல்ல. அப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே என்ன சோதிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையாகவே உடன்படிக்கை மீறி நிற்கிறேனா? யாருக்குமே தெரியாமல் இருக்கிற ரகசியமான பாவங்களை மனசுக்குள்ள செஞ்சு நிற்கிறேனா? நான் வெளி தோற்றமான ஒரு நல்ல வேஷத்தை போட்டுக்குன்னு உள்ள மட்டும் மனசளவுல சிந்தனை அளவுல நான் பாவத்தை செய்து கொண்டு நிற்கிறேனா? அந்த பாவத்தை மனம் வருந்தாமல் மனம் திருந்தாமல் தேவன் எத்தனை தடவை எனக்கு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தில் போய் நான் விழுறேனா? என் மனசுக்குள்ள சகோதரர்களை பத்தியும் சகோதரிகளை பத்தியும் கசப்பான எண்ணம் இருக்கா? பழி வாங்குற உணர்வுகள் இருக்கா? அதெல்லாமே நாம் இந்த நேரத்தில் நிதானித்து சோதிக்கணுமா? ஏன்னா பரிசுத்தமானதை நாம் தொடும்போது மனசளவுல நம்ம எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அசுத்தம் உள்ளவர்களாய் நாம் போய் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணோம் என்றால்
நாம் கூட நியாய தீர்ப்பை பானம் பண்ணி நிற்கிறோம். அதனால தான் பவுல் சொன்ன வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்போ அந்த போஜனபானம் எதுல போய் நிக்க வைக்கும்? ஆக்கினை தீர்ப்பு. இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். அந்த ஸ்திரீ யாரு, புருஷன் யாரு, பிரதான ஆசாரியர் யாரு, பானை, பரிசுத்த தண்ணி, மண்ணு, சாபம், அங்க எடுத்துன்னு போய் போடுகிற அந்த வார்கோதுமையின் மாவு, ஒரு ஓமர், பலிபீடம், இவர்கள் இந்த ஸ்திரீ குடித்த பின்பு வர சாபம், ஆசீர்வாதம், இது நம்மை எப்படி சேரும் அப்படின்னு புரிஞ்சாதான் நம்ம அந்த பாத்திரத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நாமே நிதானிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் கிறிஸ்து மூலியமா கொடுக்கிறார். இப்ப முதல் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த சட்டமே யாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம்? பழைய ஏற்பாட்டில் படிச்சு இல்லைங்களா? யாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம்? இஸ்ரேல்ல யாருக்கு? ஜனங்களுக்கு. சரி, ஜனங்கள்ல எந்த ஜனங்களுக்கு? பெண்கள். ஆமாங்க, அதுதான் ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அப்ப அந்த இடத்துல யார் நிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்திரீ நிக்கிறாங்க. கரெக்டா? பழைய ஏற்பாட்டுல இப்போ அவங்க தானே அந்த பானையை எடுத்து குடிக்க போறாங்க. இங்க யார் பாத்திரத்துல கை வைக்க போறது? நம்மள வேதம் ஸ்திரீன்னு சொல்லுதா? ஆமாங்களா? ஆமா. நாம கூட யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்ப இவருக்குள்ள ஒரு பெரிய தேவனுடைய வைராக்கியம் இருக்கா? ஏன் வைராக்கியம் இருக்கா? நம்மள யாருக்காக ஒப்புவிச்சிருக்கிறாரா? கிறிஸ்து என்று ஒரே புருஷன். இப்ப ஒப்புவிக்கப்பட்ட சபை எப்படி இருக்கிறாங்களா? கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறாங்க. இந்த சட்டம் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்ச ஞாபகம் இருக்கா? நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லலாம், அதை நம்மளுக்கு ஞாபகம் பண்ணிக்கலாம். நாம உண்மையாகவே கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற கற்புள்ள கன்னிகையா? ஞாபகம் இருக்கா? இது ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறோம். கன்னிகையா? சரி, இப்போ கிறிஸ்துக்கு நம்ம கன்னிகை. கிறிஸ்துவுக்கு இப்போ மனைவி ஸ்தானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் யாருக்கு மனைவியா இருந்தோம்? யாருக்கு மனைவியா இருந்தோம்? அதாவது யாருக்கு கீழ்பட்டு நடந்தோம்? சாத்தானுக்கு. கரெக்டா? யாரோட ஒட்டி இருந்தோம்? சாத்தானுக்கிட்ட. அங்க விட்டு எங்க வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியருக்கு தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்தார். அதுல என்ன சொல்வாருன்னா, ஒரு பிரதான ஆசாரியர் திருமணம் பண்ண வேண்டும் என்றால் அந்த பெண் ஏற்கனவே திருமணமாயி விவாகரத்து பண்ணப்பட்ட ஸ்திரீயை இவர் திருமணம் பண்ணக்கூடாது. தெரியுமா? இவர் திருமணம் பண்ணோம்னா எந்த ஸ்திரீயை மட்டும் தான் திருமணம் பண்ணோம்? கற்புள்ள கன்னிகையை மட்டும் தான் திருமணம் பண்ணோம். இப்ப நாம ஏற்கனவே பிசாசோட ஒட்டி இருந்தோம். விட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்? கிறிஸ்துடனே போயிருக்கிறோம். ஆனா பிரமாணத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து நம்மளை ஏத்துக்க முடியுமா? இருக்கிறீங்களா? புரியுதா? கஷ்டமா இருக்கா? நான் திருப்பி இன்னொரு தடவை கொஞ்சம் எளிமையா சொல்றேன். பிரதான ஆசாரியரா பழைய ஏற்பாட்டுல? புதிய ஏற்பாட்டுல யார் பிரதான ஆசாரியர்? இயேசு கிறிஸ்து. இப்போ பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார். பிரதான ஆசாரியர்கள் கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணுவாங்க. ஆனா அந்த கல்யாணம் பண்ற பெண் ஏற்கனவே கல்யாணமாயி விவாகரத்து டைவர்ஸ் வாங்கி வந்த பெண்ணை இவர் என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த பெண் எப்படி இருக்கணும்னா கற்புள்ள கன்னிகையா இருக்கிற பெண்ணை மட்டும்தான் பிரதான ஆசாரியர் கல்யாணம் பண்ணோம். ஆனா நாம இயேசு கிறிஸ்துக்கு இன்னைக்கு மனவாட்டின்றோம். ஆனா முன்னாடி யாரோடைய இருந்தோம்? அவனை விட்டு தானே வந்திருக்கிறோம். அதாவது விவாகரத்து பண்ண நிலைமையில தானே வந்திருக்கிறோம். ஆனா பிரமாணம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிரதான ஆசாரியர் அந்த பெண்ணை என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப நம்மளை எப்படி திருமணம் பண்றாரு அவரு? என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் நம்மளுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா இன்னொரு இடத்தை கொடுத்தாரு. ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் மரித்தீர்கள், செத்து போயிட்டாச்சு. அப்ப திருப்பி உயிரோட வரும்போது புதிய மனுஷனா வரும். அந்த புதிய மனுஷன் கற்புள்ள கன்னிகை. இப்போ கிறிஸ்துடனே திருமணம் பண்ணலாம், இல்லைன்னா நடுக்காது. அதனால தான் பழைய மாம்சத்துடன் பழைய சிந்தனையுடன் கிறிஸ்துவிடத்தில் போய் சேர முடியாது.
இப்போ புரிஞ்சுச்சிங்களா? இப்போ அந்த ஸ்திரீ நிற்கிறாங்க, அந்த ஸ்திரீ தான் கற்புள்ள கன்னிகை பார்த்தோம். கூட யார் இருக்கிறது? புருஷன். அடுத்து யார் தான் வருது உள்ள கதாபாத்திரம்? புருஷன். அப்ப இந்த புருஷன் யாரா இருக்குவார்? சரி, கிறிஸ்துன்னு சொன்னீங்கன்னா நான் சில கேள்விகள் கேட்கிறேன். அந்த அந்த கணவருக்கு அந்த ஸ்திரீ மேல என்ன வந்தது? அந்த வசனம் அப்படி சொல்லாது, எரிச்சல் அப்படிதான் பேசும், எரிச்சல்னு சொல்லும். அந்த புருஷனுக்கு மனைவி மேல என்ன வந்தது? எரிச்சல். அப்போ கிறிஸ்துக்கு நம்ம மேல எரிச்சல் வருதா? எரிச்சல் வருதா? இல்லை தானே? வருது. எந்த எரிச்சல் தெரியுங்களா வரும்? உடன்படிக்கையின் எரிச்சல். நம்ம எப்போ உடன்படிக்கையை மீறுறோமோ அவருக்குள் என்ன வரோம்னா எரிச்சல் தான் வரும். இப்போ சொல்லுங்க, நாம் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கையை மீறுறோமா இல்லையா? கிறிஸ்து நமக்கு, தேவன் கிறிஸ்து மூலியமா கொடுத்த உடன்படிக்கை நாம் மீறுறோமா இல்லையா? மீறுறோம் இல்ல? அப்ப மீறும் போது கிறிஸ்துக்கு என்னதான் வரணும்? எரிச்சல் தான் வரணும். ஏன் எரிச்சல் வரணும்னா தேவனுடைய குணங்களை அப்படியே பிரதிபலிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு ஒரு பேருக்கு தெரியுங்களா? என்ன பேர் தெரியுங்களா? எரிச்சலின் தேவன். வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 14 வசனம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சலுள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனினி பணிந்து கொள்ள வேண்டாம். அவர் யார் தாவா? எரிச்சல் உள்ள தேவன். இது பிதாவாகிய தேவன். கிறிஸ்து அவருடைய குணங்களை என்ன பண்றாரு? அப்படியே பிரதிபலிக்கிறார். அப்போ கிறிஸ்து கிட்ட கூட நம்ம ஒவ்வொரு தடவை உடன்படிக்கை மீறும் போது என்னதான் வரணும்? எரிச்சல் தான் வரணும். உபாகமம் 4:24 கூட சொல்வாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பச்சைக்கிற அக்னி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எப்படிதான் இருக்கிறாரு? எரிச்சல். எரிச்சலுக்கு ஆங்கில வார்த்தை என்ன? ஜெலஸ். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுலுக்கே இருந்தது ஜெலஸ். அது தமிழ்ல எப்படி தெரியுங்களா வரும்? எரிச்சல்னு வராது, வைராக்கியம் போடப்பட்டிருக்கும். இதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். 2 கொரிந்தியர் 11:2 தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த தேவ வைராக்கியத்துடைய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெலஸ். அப்ப பவுலுக்கே இந்த ஜெலஸ், தேவ வைராக்கியம் இருக்குன்னா கிறிஸ்துக்கு இருக்காதா? ஒவ்வொரு தடவையும் நம்ம மீறும் போது என்னதான் இருக்கணும்? ஜெலஸ். இப்போ அவருக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? உடன்படிக்கைய மீறுறோம். பாவம் எப்படி செய்யறோம்? இன்னைக்கு நல்லா யோசிக்கலாம். நம்ம எல்லாருமே என்னையும் சேர்த்துதான் சாட்சியை வைத்து பாவம் செய்யறோமா, அல்லது யாருமே தெரியாத மாதிரி மனசளவுல பாவம் செய்யறோமா? பண்றோம் இல்ல? அப்ப நம்ம பாவம் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். யார் கண்களும் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. யார் காதுகளும் கேட்க கூடாது. யாருக்குமே தெரியாத மாதிரி நான் பாவம் பண்ணிட்டேன்னா நான் பாவத்தையும் நல்லா என்னுடைய மாம்சத்துக்கு ஏதுவான பாவங்களை நான் செய்யற, மற்றவர்கள்ட்ட எப்படி இருக்கிற? நல்லவனா இருக்கிற. அப்ப நம்ம கூட நிறைய ரகசியமான பாவங்களை உள்ளுக்குள்ள அறுவடை செஞ்சு நிற்கிறோம், உள்ளுக்குள்ள விதைச்சு நிற்கிறோம். அது நம்மளுடைய மனசுக்கும் சிந்தனைக்கும் நல்லா தெரியும். இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒருவன் பாவம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் வெளிச்சம் இல்லை, தன்னைத்தான் வஞ்சித்துக் கொண்டு நிற்கிறான். யோவான் அவருடைய நிருபத்தில் எழுதுறார். அப்ப நம்மளுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாவம் இருக்கு. ரகசியமான பாவங்கள் ஏராளமா குப்பை போல் குமிஞ்சிருக்கு. இப்போ கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சட்டத்துல யார் தண்டிக்கிறது இல்ல? புருஷன் தண்டிக்கிறது இல்ல. யார்கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு? ஆசாரியனிடத்தில் போய் நிக்க வைக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்கு இருக்கிற ஒரே புருஷன்னா, நம்ம செய்யற தவறு அவருக்கு நல்லா தெரியுதுன்னா யார் நம்மள தண்டிக்கிறவர்? யார் அந்த ஆசாரியன்? அங்க ஆசாரியன் இருக்கிறாருங்க. ஆசாரியன் யார் சார்பா நின்று தண்டிக்கிறாரு? பழைய ஏற்பாட்டுல தேவன் சார்பா நின்று தண்டிக்கிறார். அப்போ இங்க கூட யாரோ ஒருத்தங்க தேவன் சார்பா நின்று தான் நம்மளை தண்டிக்கணும். அப்ப அவர் யார்? கிறிஸ்துதான். இப்பதான் புருஷன் சொன்னீங்களே, ஒன்னும் இல்லைங்க, சுலபமா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனா கிறிஸ்து நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அவர் கணவனா கொடுக்கறது இல்ல, பிரதான ஆசாரியனா கொடுக்குவார். ஆசாரியன் ஸ்தானத்துல இருந்து தான் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு செய்யறாரு. ஏன் அப்படின்னா நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரம் யாருக்கு கொடுத்தாரு? ஆசாரியர்கள். கிறிஸ்துவும் ஒரு ஆசாரியனா, அப்ப கிறிஸ்துவும் நம்மளுக்கு கணவர் தான். அவர் நம்மள நியாயம் தீர்ப்பு செய்யும் போது கணவன்ன்ற ஸ்தானம் இல்லை. ஏன்னா இப்போ அவர் எப்படி நியாய தீர்ப்பு செய்ய முடியாது தெரியுங்களா? அன்பு எல்லாத்தையும் உள்ள நடுவுல வைக்க முடியாது.
தப்புனா தப்பு, சரினா சரி, நீதியுடன் யதார்த்தத்துடன் அவர் நியாய தீர்ப்பு செய்யணும். அவர்கிட்ட எந்த விதமான பச்சைப்பாதமும் இருக்காது. உறவெல்லாம் வச்சு பேச முடியாது. நியாய தீர்ப்புனா நியாய தீர்ப்பு. அப்ப நம்மள அவர் நியாய தீர்ப்பு செய்யும் போது அவர் எடுக்கிற ஸ்தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியனுடைய ஸ்தானம். ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி தெரியுங்களா இருக்கு? வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11:3 மற்றும் 4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அவர் எப்படி தீர்ப்பு செய்ய மாட்டாரு? கண் கண்டபடி நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் எப்படி செய்யறாரா? 4ஆம் வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து. நீதியின்படிதான் ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. அப்ப அவர் தீர்ப்பு செய்யணும்னா நீதியின்படியும் யதார்த்தத்தின்படியும் தான் அவர் செய்யணும். அவருடைய தீர்ப்புல எந்த விதமான பச்சைப்பாதமும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டுல அந்த ஸ்திரீ யார்கிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்கப்படுறாங்கோ? ஆசாரியன் முன்னாடி வந்து நிக்கிறார். இப்ப அந்த ஆசாரியன் தான் தேவனுடைய சார்பாக நியாய தீர்ப்பு செய்யணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியனா? ஆமா. வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:14 வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். இப்ப யார் இருக்கிறது? நமக்கு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். சரி, இப்ப நம்ம நியாய தீர்ப்பு செய்யணும். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்தார் பாருங்க, அப்பவே பூமி நாம் எல்லாருமே நியாய தீர்ப்புக்குள்ள வந்துட்டோம். ஆனா நம்மள நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் உள்ள போக போறோம். நம்ம நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குவார். எப்பவுமே என்னத்துக்கு? மனம் திருந்துறதுக்கு. அந்த வாய்ப்பை இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில கொடுத்தார். இது வரைக்கும் கொடுத்துன்னு தான் இருக்கிறார். எப்படி நம்மள கொடுக்கிறார்? ஏன்னா நம்ம பின்னாடி தான் நியாய தீர்ப்பு நடக்குது. நியாய தீர்ப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இவ்வளோ காரியங்கள் இங்க நடந்தது. இவர் மாவெடுத்துன்னு வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ கிறிஸ்துன்ற பிரதான ஆசாரியர் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு செய்யணும்னா அதுக்கு முன்னாடி நாம் திருந்துறதுக்கான வாய்ப்பு தான் இந்த சடங்குகள் எல்லாமே. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த புருஷன் வருவார் பாருங்க. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாட்டில் நிழல்களை பொறுத்த வரைக்கும், தேவன் பின்னாடி என்ன நடக்க போதோ அது எல்லாமே ஒன்றா செதுக்கி வச்சிருக்கிறாரு. அது கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிச்சா தான் புரிய முடியும். இல்லைன்னா என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்றுக்கு பின் முரண் மாதிரி யோசிச்சுட்டு போயிடுவோம். இது நம்ம அவருடைய ஞானத்தை வாங்கி சிந்திக்கும் போது தான் இது நம்மளுக்கு வெளிரங்கமாகவே தெரியும். இப்போ இந்த கணவர் வராரு. அவர் வரும்போது கையில் என்ன எடுத்துன்னு வராரு? கோதுமை, வார்கோதுமை. அந்த வார்கோதுமை ஏழைகள் சாப்பிட்றதா, வசதி உள்ளவர்கள் சாப்பிட்றதா? ஏழைகள். கிறிஸ்துவும் நம்மள நியாய தீர்ப்பு செய்யறாரு. செய்யறதுக்கு முன்னாடி நமக்காக பலியை கொடுக்கிறார். அவருடைய பலி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் தாழ்மையான பலி. ஏன் கோதுமைன்னு பேசுறாரு தெரியுங்களா? அவரே சொல்லியிருக்குவாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவா அப்பம் நானே. அந்த அப்பத்தை செய்யறதுக்கான கோதுமை தான் இது, வார்கோதுமை. இதுல எந்த விதமான புளிப்பு கலக்க மாட்டாங்க, லீவன் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவிடத்திலையும் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்புன்ற பாவமே கிடையாது. இந்த கோதுமை எடுத்துன்னு வரும்போது புளிப்பு இல்லாமல், சாம்பிராணி இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் ஒரு ஓமர் அளவும் எடுத்துன்னு வரணும். இது என்னன்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ கிறிஸ்து நம்மளுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறாரு. ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி தம்மை தாமே சபையை மீட்டு கொள்றதுக்கான பலியை முதல் கொடுக்கிறார். அதுதான் இந்த சட்டத்தில் வச்சிருக்கிறார். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவை நினைவு கூறும்படி அந்த அப்பத்தை நாம் எடுக்கிறோம். இப்போ எவ்வளோ எடுத்துன்னு வர்றாரு அவரு? ஒரு ஓமர். எடுத்துன்னு வருது யாரு? கணவர். அப்போ கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்கும் போது எந்த ஸ்தானம் கூட ஒரு மனசுல இருக்கு? கணவர், என்னுடைய சபை, என்னுடைய மனைவி என்ன பண்ணோம்? மீட்டெடுக்கணும். அதனால தான் எபேசியர்ல பவுல் சொல்வாரு, தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவை வச்சு பவுல் பேசுவார். தம்மை தாமே சபைக்கு ஒப்பு கொடுத்தார். முதல் இதை மீட்டெடுக்கணும். எவ்வளோ எடுத்துன்னு வந்து கொடுக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமர் அளவும் கொடுக்குவாங்க. இந்த ஒரு ஓமருக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல், அந்த ஓமர் எதுக்கு வந்தது? நான் போய் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? மன்னா. மன்னாவுக்கு தேவன் என்ன சொல்வார்னா, உங்களுக்கு மன்னா கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு போய் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமர் அளவும் மன்னாவை நீங்கள் சேகரிக்கணும். அதுதான் வசனம். நான் வசனத்தோட உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்து இவர்கள் காலையில ஒரு பலி, சாயங்காலம் ஒரு பலி செலுத்துவாங்க. ஞாபகம் இருக்குங்களா?
அனுதினமும் அந்த பலி செலுத்தும் போது ஒரு ஓமர் மாவை எடுத்து பலிபீடத்து மேல போட்டு எரிக்குவாங்க. அப்ப அதுக்கும் என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓமர். மூன்றாவது, பாவத்துக்கு யாராவது பலி எடுத்துன்னு வந்து செலுத்துறாங்க, பாவ பலி. அந்த பாவ பலியை செலுத்தும் போதும் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓமர் மாவுல பாவ பலி செலுத்தணும். இப்ப இந்த மூன்று விஷயத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஓமர் அளவு மாவு. ஒவ்வொன்றா கவனிக்கலாம். முதல் மன்னா. மன்னா இவங்களுக்கு மாசத்துல ஒரு தடவை வரும், கரெக்டா? வாரத்துல ஒரு தடவை வரும், டெய்லி வரும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக வானத்துல இருந்து இறங்கி வந்தாரா ஜீவப்பம். இது மாசத்துக்கு ஒரு தடவையா அல்லது டெய்லியா? அதாவது நமக்காக அவர் கொடுத்து நிற்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அனுதினமும் நம்மளுக்கு என்ன இருக்கு, கிடைச்சுன்னு இருக்கு. இதை தான் நம்ம ஜெபத்துல ஏறெடுக்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுடைய அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆகாரம் தான் கிறிஸ்து நமக்கு கொடுத்த உபதேசங்கள். இது டெய்லி நம்மளுக்கு கிடைக்குது. ரெண்டாவது நான் கொடுக்குறாங்க, ரெண்டாவதுனா தகன பலி, எரிபலி. எரிபலினா தேவனுக்கு சுகந்த வாசனையா கொடுக்கிற பலி. அப்போ இந்த பலி டெய்லி அனுதினமும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்தாரு இல்லைங்களா பலி. அந்த பலி வெறும் ஒரு தடவை மட்டும் தான் நம்மளுக்கு பொருந்துமா, அனுதினமும் பொருந்துமா? அனுதினமும் பொருந்தவங்க. அதனால தான் நாம தேவனிடத்தில் போய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து கொடுத்த பலி ஒரே தடவை தான், ஆனா அனுதினமும் அது நமக்காக பேசும். ரத்தம் பாடத்துல இது பார்த்தோம். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எவர் மூலியமாய்? அவர் மூலியமாய். யார் அந்த அவர்? கிறிஸ்து மூலியமா. எப்ப செலுத்துறோமா? அனுதினமும். அப்ப அந்த அனுதினமும் தேவனுக்கு நம்ம செலுத்துறோம்னா யார் அனுதினமும் பலியாக இருக்கணும்? கிறிஸ்து. அதனாலதான் அங்க ஒரு ஓமர் மாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுதினமாக பலியா போட்டிருக்காங்க. மூன்றாவதுனா பாவ நிவாரண பலி. இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு என்னவா மாறினாரு? பாவத்தை போக்கும் பலியா மாறினாரா? குற்ற நிவாரண பலியா இருந்தாரா? பாவ பலியானார். அந்த பாவ பலியிலையும் என்ன எவ்வளவு எடுத்துன்னு வரணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓமர். அதுல என்ன சேர்க்க கூடாதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லைங்களா, என்ன சேர்க்க கூடாது? எண்ணெயும் தூபவர்க்கமும் சேர்க்கக்கூடாது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிறிஸ்து எதற்கு பலியானார்னு வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப அந்த பலியை எதற்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு. ஆங்கிலத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் ஃபார் ஆர் சின்ஸ், நம்முடைய பாவத்துக்கான பலி. இந்த பலியில என்ன சேர்க்கக்கூடாது? எண்ணெயும் தூபவர்க்கம். நம்ம நிறைய நேரத்தில் எண்ணெய் பரிசுத்தாவிக்கும் தூபவர்க்கம் சுகுந்த வாசனைக்கு படிச்சிருக்கோம், அது உண்மைதான். ஆனா பாவ பலி செலுத்தும் போது எண்ணெயும் தூபவர்க்கம் எதற்கு கூட தேவன் பயன்படுத்தி இருக்கிறார்னா சந்தோஷத்துக்கு. பழைய ஏற்பாட்டுல சந்தோஷமான செயல்களை செய்யும் போது, தேவனுக்கு சந்தோஷமான பலிகளை செலுத்தும் போது இவங்க எண்ணெயும் தூபவர்க்கத்தை எடுத்துன்னு வருவாங்க. வசனத்தை இப்ப வாசிக்க போறோம். தேவனே பாவ பலி செலுத்தும் போது நீங்க சந்தோஷப்படக்கூடாது, நீங்க ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்குள் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே எண்ணெயும் தூபவர்க்கத்தை வெளியே எடுத்துட்டாரு. வசனத்திலே இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக காணிக்கை என்ன எடுத்துன்னு வராங்க? எஃபாவில் 10ல் 1 பங்கு. அவர் என்ன எடுத்துன்னு வராரு? எஃபாவில் 10ல் 1 பங்கு. இப்ப என்ன இருக்கக்கூடாது அதுல? அது பாவ நிவாரண பலியா இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து. அப்போ பாவ நிவாரண பலிகளை செலுத்தும் போது என்ன இருக்கக்கூடாது? எண்ணெயும் இருக்கக்கூடாது, தூபவர்க்கமும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கொண்டாட்டத்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியா மரிக்கும் போது அது கொண்டாட்டமா இல்ல, அவருக்கு என்னதான் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவமானங்கள். கீழே திருந்து எல்லாருமே இழிவாய் தான் என்ன பண்ணி இருக்கிறாங்க, பேசி நிற்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமான நேரமே கிடையாது. தேவனுடைய மனசே வேதனைப்பட்ட ஒரு தருணம். அதனால தான்
பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அவருடைய மனசே அழுத ஒரு தருணம். அது ஒரு கொண்டாட்டம் இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துன்னு வாங்கோ, வரும்போது என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது ஒரு கொண்டாட்டமான ஒரு தருணம் அல்ல. ஏன்னா அது எதற்காக பலியிடப்பட்டது? பாவத்துக்காக பலியிடப்பட்டது. நம்ம கூட என்ன பண்றோம்? அதை தான் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுறோம். இப்போ நம்மள நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி கிறிஸ்து செய்த சம்பவங்களை ஒவ்வொன்றா படிச்சுன்னு இருக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம நியாய தீர்ப்புக்கு வருவோம். இப்போ அந்த ஆசாரியன் என்ன பண்றாருன்னா, முதல்ல அந்த பானையை எடுக்கிறார். எடுத்துட்டு அந்த பானை யாருமே இது வரைக்கும் பயன்படுத்தாத ஒரு பானையில தான் இந்த சம்பவத்தை செய்கிறார். அப்போ அந்த பானை எடுத்து பானைக்குள்ள பரிசுத்த தண்ணியை ஊத்துறாரு. அதுக்கப்புறமா மண் எடுத்து போடுறாரு, சாபத்தை எழுதி போடுறாரு. அதுக்கு பிறகுதான் அதுல இருந்து நினைவுக்குரியான பலியை செலுத்துறாரு. அப்ப என்ன இந்த பானை? இது ஏற்கனவே ஒரு பாடத்துல படிச்சிருக்கிறோம். ஒரு க்ளூ கொடுக்கிற, சுத்தம் செய்தார் சுதந்திரம் தந்தார். மறந்துட்டீங்களா? சரி, பானை எதனால் செய்யப்பட்டிருக்கும்? மண்ணு. அப்போ நம்மள முதல் மீட் எடுக்கணும்னா, நம்மளை நியாய தீர்ப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மள முதல் மீட் எடுக்கிற வேலையை தான் கிறிஸ்து செய்கிறார். அப்போ நம்மள முதல் மீட் எடுக்கணும்னா கிறிஸ்து என்னவா மாறணும்? மண்ணாக மாறணும். நாம் மண்ணு என்று அவர் நினைவு கூறுறார். முதல் அவர் எடுக்கிற சாயலை நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணாகிய மனித சாயலை எடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவர் என்ன சாயல்ல வராரு? பாவ மாமிசத்தின் சாயல். அது யாருடைய சாயல்? மனுஷனுடைய சாயல். அப்ப என்னவா மாறுறாரு? மனுஷனா மாறுறார். அடுத்து அதுக்குள்ள என்ன ஊத்தப்படுது? என்ன தண்ணி? பரிசுத்த தண்ணி. அந்த தண்ணி எங்கத்துல இருந்து எடுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேவர் இருந்தது தெரியும் இல்லைங்களா பிரகாரத்துல, அந்த லேவர் தண்ணி தொட்டில தான் இந்த தண்ணி எடுக்கிறது வழக்கமா. அதுக்கு பேர் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த தண்ணி. இப்போ எதுக்குள்ள தண்ணி ஊத்தப்பட்டது? பானைக்குள்ள. இப்போ அந்த பானை யாரு? கிறிஸ்து. நம்மள மீட்டெடுக்கிறதுக்காக மாம்சத்தில் வந்தவர். இப்போ அதுல என்ன ஊத்தணும்? என்ன தண்ணி? அப்போ கிறிஸ்துக்குள்ள என்ன ஊத்தப்பட்டிருக்கணும்? பரிசுத்த தண்ணி ஊத்தப்பட்டிருக்கணும்ல. எது அந்த பரிசுத்த தண்ணி? ஒரு தண்ணி ஊத்துனாரா தேவன்? அந்த தண்ணி பரிசுத்தமா இருந்ததா? கிறிஸ்துக்குள்ளதான் ஊத்தப்பட்டுச்சா? வசனத்தை வாசிக்கலாம், எந்த தண்ணின்ட்டு. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்றாரு, என்கிட்ட விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தண்ணி ஓடும், ஜீவ தண்ணி என்ற நதி ஓடும். அப்ப அந்த ஜீவ தண்ணினா என்னன்றது அடுத்த வசனத்துல பேசியிருப்பார் 39. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவிக்கு என்ன பேருக்கு? ஜீவ தண்ணி. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை வாங்கினாரா? பெற்றுக்கொண்டாரா? பரிசுத்த ஆவி. இங்க என்ன தண்ணி ஊத்தப்பட்டது? அந்த வார்த்தை அப்படி சொல்லு, பரிசுத்த தண்ணி. அப்போ தண்ணினா தேவனுடைய ஆவினா, அப்போ கிறிஸ்துக்குள்ள என்ன தண்ணி இருந்தது? பரிசுத்த ஆவின்ற பரிசுத்த தண்ணி. இதை தான் அந்த பானைக்குள் நிரப்புறார். சரி, இப்ப நிரப்பிட்டாரு. அடுத்து 3வது அந்த ஆசாரியன் போய் இன்னொன்னு எடுக்கணும். என்ன எடுக்கிறாரு? மண் எடுக்கிறார். மண் எடுத்து என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து பானைக்குள்ளோ தண்ணிக்குள்ளோ அவர் போட்டார். அப்ப அந்த பானை எதை சுமக்கணும்? இப்போ மண்ணை சுமக்கணும். சரி, அப்ப மண்ணுனா எது? கரெக்ட், மண்ணுனா நம்ம தான், மனுஷன். அப்போ பானைக்குள்ளோ மண்ணுனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துக்குள்ள நாம்பளா? சரி, அது நம்ம தான், அது கரெக்ட் தான். அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணு வந்து மனுஷனுக்கும் குறிக்கும், மண்ணுல சாபத்தையும் குறிக்கும். வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்போ நம்ம எங்கத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறோம்? மண். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே போவாய். உன் நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து என்னத்தை சுமக்கிறாருன்னா, பூமியின் மேல் வந்த தண்டனை அவர் மேல் போகுது.
அதாவது மனுஷன் மேல் வந்த தண்டனை யார் மேல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மேல தான் போகுது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு யாருடைய பாடுகளை? மண்ணு நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். யாருடைய துக்கங்கள்? மண்ணு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இஸ்ரேல் மக்கள் அப்படி நினைச்சிட்டாங்களாம். அவர் தேவனால் அடிபட்டாரு, நம்மளுக்காகலாம் ஒண்ணு இல்லை நினைச்சாங்களாம். அதுதான் அதோட தீர்க்க தரிசனம். 5ஆம் வசனத்தை கூட சொல்றார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் யாருடைய மீறுதல்? மண்ணு நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு அவர் காயப்படுறாரு. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமம் தான் அவர் நொறுக்கப்படுறாரு. நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம், தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டு பண்ற ஆக்கினா நியாய தீர்ப்பு யார் மேல் வந்ததா? கிறிஸ்து மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப அந்த மண்ணை எடுத்து எங்க போட்டுக்கினாரு? பானைக்குள்ள. நம்ம மேல வரப்போற தண்டனை இப்ப யார் மேல இருக்கு? கிறிஸ்து மேலே இருக்கு, அவருக்குள்ளதான் இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் கடைசியில் எங்க தெரியுங்களா போனாரு? எங்க போனாரு? மண்ணுக்கு தாங்க போனாரு. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு எங்கதான் போனாரு? வசனம் இருக்கு அவர் மண்ணுக்கு போனாருன்னு. அவர் எடுத்துன்னு போய் கல்லறையில இல்ல கொகையில புதைச்சி வச்சாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு தீர்க்க தரிசனத்திலே சொல்வார். 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் மாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். எதுல? மரண தூள். மரண தூள்னா என்னங்க? மண்ணு. அவர் என்னத்தை எடுத்தாரு? மண்ணு தூள், அதை தான் எடுத்து போட்டார். கிறிஸ்துவும் கடைசி எங்கதான் போனாருன்னு பார்த்தீங்கன்னா மரண தூள்ல தான் போறார். சரி, இப்போ டஸ்ட். இப்போ எல்லாம் இவ்வளோ தயாராயிருக்கு. ஆனா இன்னும் அந்த ஸ்திரீ கிட்ட என்ன பண்ணல? இன்னும் குடிக்கிறதுக்கு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இப்போ ஆசாரியன் வந்து கேட்கிறார். இன்னும் சாபத்தை என்ன பண்ணல? இன்னும் எழுதல. எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒரு விஷயத்த கேட்கிறாரு. சாபத்தை எல்லாத்தையும் படிக்கிறார். படிச்சுட்டு இதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா கேட்கிறாரா? அதுக்கு அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்க? ஆமேன் ஆமேன்னா அப்படி ஆகட்டும். நான் அதாவது என்ன அர்த்தங்க? நான் ஏத்துக்கிறேன். ஆமேன்னா என்ன? அப்படி ஆகட்டும், நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னாங்களாம். இப்போ இது சொல்லிட்டு மேலதான் ஆசாரியன் என்ன பண்றாரு? அடுத்த ப்ராசஸ பண்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி அவர் சாகிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். கேட்டாரா ஏதாவது? இல்ல, அது வேற. கிறிஸ்து இப்போ நம்ம கிட்ட என்னத்த கொடுக்கணும்? அந்த ஆசாரியன் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாருங்க? பானை. பானை. கிறிஸ்து நம்ம கிட்ட என்ன கொடுக்கிறாரு? அப்படியே ஒன்னொன்னா பாருங்க. அங்க ஆசாரியனா, இங்க யாரு? அங்க அவர் என்ன கொடுக்கிறாரு? இங்க கிறிஸ்து என்ன கொடுக்கிறார்? பாத்திரம். நம்ம கைக்கு வரும்போது பாத்திரம் கொடுக்கிறார். இப்போ பானையை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்திரீ கிட்ட கேட்டார், ஏமா நீ என்ன பண்ற? இதை ஏத்துக்கிறியான்னு. அதுக்கு நம்ம என்ன சொன்னாரு? ஆமேன். அப்போ கிறிஸ்து நம்ம கிட்ட பாத்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னவோ கேட்டிருக்கணும். என்ன கேட்டார்? ஒன்னு கேட்டார். அதுக்கு நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கிறோம், ஆமேன்னு சொல்லியிருக்கிறோம். என்ன தெரியுங்களா கேட்டாரு? அவங்க சீசர்கள்ட்ட கேட்டார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பண்றோம். அதே தான் நம்ம கிட்ட கேட்கிறாரு. நான் குடிச்ச இந்த பாத்திரத்துல நீங்களும் பானம் பண்றீங்களான்னு நாம என்ன சொல்றோம்? ஆமா ஆமேன், நானும் என்ன பண்றேன்? பானம் பண்றேன்னு சொல்லித்தான் கையை வைக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார். அவங்க என்ன சொன்னாங்க? கூடும். நம்மளுக்கு இதே தானே கேள்வி. நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்க பானம் பண்றீங்களான்னு நம்ம என்ன சொல்றோம்? அப்படி சொல்லிட்டு தானே கை வைக்கிறோம். இப்போ கை வைக்கிறதுக்கு அங்கேயும் கேட்டாராம் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா என்ன சொன்னாங்களா? ஆமென். இப்போ நம்ம கிட்ட கூட கேட்கிறார், நான் குடித்த இதே பாத்திரத்துல இன்னும் 30 நாள்ல நாம் பானம் பண்றோமான். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? உங்களை பார்த்தா வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. எடுக்கணுமா இல்லைங்களா? பானம் பண்றோமா இல்லையா? இப்ப கிறிஸ்து நம்மள கேட்டா என்ன சொல்வோம்? கேட்கலங்க. எனக்கு சொல்லுவோமா? ஆமா நாம் கூட பானம் பண்றோம்னு சொல்லிட்டு தான்
நாம் பாத்திரத்தில் கை வைக்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்தை அவர் காமிக்கிறார். என்ன செய்யறாருன்னா, அந்த அம்மா கையில பாத்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆசாரியன் உட்கார்ந்து சாபத்தை எல்லாத்தையும் எழுதுறார். இப்ப சொன்னார் பாத்தீங்களா, எல்லாத்தையும் எழுதி அந்த சாபத்தை என்ன பண்றாருன்னா, அவர் எதுல பானைக்குள்ள முக்கிய எடுக்கிறார். இல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ எழுதிட்டாரா, அந்த பானைக்குள்ள போட்டு எடுத்துட்டா அந்த தோல்ல அந்த சாபம் இன்னும் இருக்குமா இல்ல பானைக்குள் போயிடுமா? பானைக்குள்ள போயிடும், இனி இருக்காது. நமக்கு விரோதமாக தேவன் ஒரு கையெழுத்து போட்டிருந்தாராம். நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமான தேவன் ஒரு கையெழுத்து போட்டிருந்தாராம். அந்த கையெழுத்தை கிறிஸ்துன்ற பானை எடுத்துக்கிச்சான். புரிஞ்சுச்சா இல்லைங்களா? வசனம் இருக்கு, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இப்போ கிறிஸ்து நமக்காக என்ன வராரு? சாபம் வராரு. அதாவது சாபத்தை போக்கும் பலி வராரு. ஏன்னா அந்த பானைக்குள்ள என்ன போகுது? இப்போ சாபம் போகுது. அப்போ கிறிஸ்து அந்த பானை அதுக்குள்ள என்னதான் வரணும்? இப்போ சாபம் தான் வரணும். யாருக்காக சாபம்? நமக்காக அவர் சாபம் ஆகணும். அப்போ எப்படி சாபம் ஆகுறாரு அப்படின்னா, அது எழுதினார் பாருங்க. அதை எழுதுந்தெல்லாம் இப்போ எங்க போனோம்? தண்ணிக்குள்ள போனோம். அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பாத்திரம் சாபம் இல்லை, அதை அபாத்திரமாய் குடித்தால் சாபம் நம்ம மேல் வரும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர் எடுக்கிறாரு, சாபத்தை எல்லாத்தையும் எழுதினாரு. எழுதி இப்போ எங்க போடுறாரு? பானைக்குள்ள போட்ட உடனே அந்த சாபம்லாம் என்ன ஆயிடுச்சு? தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்ப நமக்கு விரோதமா ஏதோ ஒன்று எழுதியிருக்கணும். அது யார் மேல போகணும்? இப்போ அது கிறிஸ்து மேல போகணும். நமக்கு விரோதமா எழுதினார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை என்ன பண்றாருங்களா? நமக்கு விரோதமாக, நம்மளுக்கு எதிரணையாக என்ன இருந்ததா? கையெழுத்து, ஒரு எழுதப்பட்ட வார்த்தை இருந்ததா? அது நம்மளுக்கு விரோதமா இருந்துச்சா? அது கிறிஸ்து என்ன பண்றாரா? சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை அப்படியே அவர் கொளுச்சி போடுறார். ஏன்னா அந்த சாபம் யார் மேல போதிப்போ? அந்த பானை சாபம் எங்க போகுது? பானைக்குள். நமக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து இருக்கு, அது நம்மளுக்கு சாபமா தான் இருக்கு. நம்ம மேல இருக்கிற சாபத்தை போக்குறதுக்கு அவர் என்னவா மாறுறாரு? இப்போ அவர் சாபமா மாறுறார். அதனால தான் அந்த பானைக்குள் என்ன போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, சாபத்தை போட்டார். இப்போ இன்னும் அந்த கைக்கு வந்துச்சா அந்த பாத்திரம்? அந்த பானை அந்த ஸ்திரீயோட கைக்கு வந்ததா? இன்னும் வரல. வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னா, இந்த ஆசாரியன் நேரா போறார். அங்க என்ன இருக்கு? வார்கோதுமை மாவு இருக்கு. அத முதல் தூக்குறார் தேவன் முன்னாடி. தூக்கிட்டு என்ன பண்றாரு? அத முதல் தேவனுக்கு முன்னாடி அசைவாட்டி அவருக்கு சமர்ப்பிக்கிறார். அதுக்கு பிறகுதான் அதுல இருக்கிற ஒரு கைப்பிடி எங்க போகுது? நெருப்புக்குள்ள போகுது. இயேசு கிறிஸ்துவும் சாவறதுக்கு முன்னாடி, நீங்களே சொல்லுங்க, கிறிஸ்துவும் சாவறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்குவார். ஞாபகம் இருக்கா? அவரும் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை முதல் தேவனுக்கு முன்னாடி தான் நிக்க வைக்குவார். அதுக்கு பிறகு அவரே அப்பமாகவும் இரத்தமாகவும் பலிபீடத்தில் இறக்குவார். வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 26:26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இத சொல்றாரா? அடுத்து என்ன பண்றாரா? பாத்திரத்தை எடுக்கிறாரா? 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினா என்ன அர்த்தம் பாருங்க. ஆங்கிலத்துல வாசிக்கிற, and he took a cup of wine and gave thanks to God for it. பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவன் முன்னாடி. ஆசாரியன் என்ன பண்றாரு? அதை எடுத்து தேவன் முன்னாடி தூக்கி காமிக்கிறார். அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாருன்னா, அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவும் எடுத்து எங்க போடுறார்? இப்போ நெருப்புல எடுத்துன்னு போய் போடுறார். அந்த மாவுல புளிப்பு இருக்குமா? இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வாழும் போது என்னவா வாழ்ந்தாரு? புளிப்பு இல்லாமல் வாழ்ந்தார். அவரிடத்தில் எந்த விதமான அசுத்தமும் கிடையாது, பாவமே இல்லை. அப்ப பலிபீடத்தின் மேல் போடுறதுன்னா என்ன? கிறிஸ்துவே என்னவா மாறுறாரு? இப்போ பலியாக மாறார். அது எது மேல எடுத்துன்னு வந்து போட்டாங்க? நெருப்பு மேல. நம்ம மேல வர கோவ தீர்ப்பு யார் மேல் வந்ததா? கிறிஸ்து மேல் வந்தது. அவர் பலியாகிறது பலிபீடம். அந்த பலிபீடம் உள்ள இருந்ததா இல்ல கூடாரத்துக்கு வெளியே இருக்குதா? கூடாரம்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா?
விலையேற்கு கிறிஸ்துவும் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுகளை பட்டார். அதே மாதிரி பலிபீடத்து மேல என்ன ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்காகவும் அவர் ஜீவனை கொடுக்கிறார். எடுத்துன்னு வந்து போடுகிற அந்த பங்குக்கு பேர் என்னன்னா நினைவுக்குறி. ஆங்கிலத்தில் என்னதான் சொல்லப்படும் பாத்தீங்கன்னா மெமோரியல். கிறிஸ்துவும் அந்த பாத்திரத்தையும் அப்பத்தையும் பிட்டு கொடுக்கிறாரா நமக்கு. அவர் கொடுக்கும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொன்னாரா? தெரியல இல்லைங்களா? அந்த என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்ற வார்த்தைக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நான் எலிகாட்ஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி கமெண்ட்ரில இருந்து எடுத்து போட்டிருக்கிற என்னை நினைவு கூறுங்கள்னா என்ன அர்த்தம்னா ஆஸ் மை மெமோரியல்னு அர்த்தம். அதுதான் நினைவு கூறுதல். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவை நினைவு கூறும்படி அப்பத்தையும் பாத்திரத்திலையும் கை வைக்கிறோம். இப்போ சரி, கிறிஸ்துவின் ஆயிட்டாரு, கிறிஸ்துவின் ஆயிட்டாருங்க, பலி ஆயிட்டார். இப்ப யாருக்கான சோதனை அடுத்து? நமக்கு நமக்கு நமக்கு. அது வரைக்கும் என்ன கொடுக்கல தெரியுங்களா? அவங்க கையில என்ன கொடுக்கல? அது வரைக்கும் பாத்திரம் கொடுக்கல. இப்ப நம்ம கிட்ட கூட பாத்திரம் கொடுக்கப்படுது. கிறிஸ்து பலி ஆயிட்டாரா? இனிமேல பலி ஆக போறாரா? பலி ஆயிட்டார். இப்பதான் நம்ம கைக்கு என்ன வருது? இப்போ பாத்திரம் வருது. இப்ப நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இப்ப இதுல ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு, நாம் பானம் பண்ணும்போது நாமும் ரகசியமான பாவங்களுக்குள் இருந்தோம் என்றால் அதே பாத்திரம் நம்மளுக்கு என்னவா மாறும்? நியாய தீர்ப்பு கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா அதே பாத்திரம் என்னத்தை வர வைக்கும்? ஆசீர்வாதத்தை வர வைக்கும். இப்ப நம்மளும் அதே மாதிரி வந்து நிக்கிறோம். இப்ப நம்ம அந்த ஸ்திரீ மேல என்னத்துக்காக அந்த கணவர் எடுத்துன்னு போய் நிக்க வைக்கிறாருன்னா, அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிட்டாங்களா? ரகசியமான பாவம். அது என்ன பாவம்? வேசித்தனம். இப்ப நம்மள பார்த்து வசனம் என்ன தெரியுங்களா பேசுது? அதே வார்த்தை தான் பேசுது நம்மள. யாக்கோபு 4:4 சொல்லும் போது, விபச்சாரர்களே விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம உலகத்தோட சிநேகம் வச்சிருக்கிறோமா? உலகத்தோடைய பழைய பாவ மாம்சத்தின் செயல்கள் இன்னும் செஞ்சு நிற்கிறோமா? சிந்தித்து நிற்கிறோமா? மற்றவர்களை செய்யறதுக்கு தூண்டுமா? என் மனசுக்குள்ள இருக்கா? நான் ஏதாவது ஒரு தருணத்துல அந்த பழைய மாம்சம் வெளியே வருதா? வருதுல்ல பாருங்க. அப்போ நம்ம நீ முற்றிலும் சுத்தமாகணும் அது எதிர்பார்க்கல. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுங்களா? விசுவாசம். எல்லாருமே தப்பு செய்யறோம், எல்லாரிடத்தில் பாவம் இருக்கு. ஆனா அந்த பாவம் வரும்போது உணர்வடைந்து அதை விட்டு விடணுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப வழியில போயின்னு இருக்கிறோம், ஏதோ ஒன்று கவர்ச்சிகரமான ஏதோ ஒரு காரியம் கண் முன்னாடி வந்து நிக்குது. நம்ம அறியாம பார்த்துட்டோம், இது பாவமா? நம்ம அறியாம பார்த்துட்டோம், இது பாவமா? இப்ப தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த கண்கள் மீண்டும் அதை நோக்கி பார்க்கும்போது அப்பதான் அது பாவம். புரியுதுங்களா? நம்ம பார்த்துட்டோம், ஆனா இன்னொரு தடவை பார்க்கணும்னு விரும்புறோம் பாருங்க, அதுதான் பாவம். அப்ப நம்ம விரும்பி பாவத்தை செய்யறோம் என்றால் இன்னும் நம்மளுக்கு பலி இல்லை. அப்ப ஒவ்வொரு தடவையும் மனசளவுல நம்ம நிறைய பாவங்கள் செய்யலாங்க. தேவனுக்கு விரோதமாக நிறைய கிரியைகளே இருக்கு, நம்ம கிட்ட நிறைய இருக்கு. லிஸ்ட் நம்ம மனசுக்கே தெரியும். அப்போ என்ன எதிர்பார்க்கிறாரு? இதெல்லாத்தையும் விட்டுடு எதிர்பார்க்கிறார். திருப்பி வருமா? திருப்பி அந்த பாவம் அப்பப்போ துளிர்த்து வந்துனே இருக்கோங்க. வரும்போதெல்லாம் அதை தேவன் உணர வைக்கும் போது வெட்டி போடணும். அதுதான் இருதயத்தின் விருத்த சேதனம். ஏன்னா அழுக்கு வரும்போது வெட்டி தூக்கி போட்டுடணும். அதை புதைச்சி வைக்க கூடாது, வெட்டிடணும். திருப்பி வளரும், திருப்பி வெட்டணும். நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பா தெரியும். தேவன் இதற்காகத்தான் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இருதயத்துக்கு நல்லா தெரியும், இது தவறு, இது நான் செய்யக்கூடாது, இந்த கசப்பு என் மனசுல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு நல்லா தெரியும். அந்த தருணம் நம்ம மனசை சிந்திக்கும் போது உடனடியாக வெட்டி தூக்கி போடுறவர்கள் தான் உண்மையாகவே புது சிருஷ்டிகள். இல்லைனா இன்னமும் பழைய மாம்சத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டு நிற்கிறோம். இதே செயல்களோட நம்ம போய் கை வைத்தோம் என்றால் நம்ம என்னத்தை சாப்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாபத்தை சாப்பிட்டோம். இது ஒண்ணு. சரி, ஆக்கினி தீர்ப்பு. சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய பேர் வருது உண்டு. கிறிஸ்துவை அதிகமாக பின்பற்றி வருது எதற்கு? கரெக்டா சொன்னீங்க, சாப்பாடுக்கா? சரி, அற்புதம்,
அடையாளம், ஆசீர்வாதம். அவர் பின்னாடி போனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஒண்ணு கிடைக்கும். இப்போ கிறிஸ்துவை பின்னாடி நம்ம வந்துட்டோம், இது எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம், நமக்கு அது கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன ஆகும்? நம்ம மனசு என்ன ஆகும்? சந்தோஷப்படுவோமா, சோர்ந்துருவோமா? ஏன்னா நான் எவ்வளோ கேட்டுனே இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்க, கொடுக்கவே மாட்டேன்னு இருக்கிறீங்க. அப்ப நம்ம என்னத்தை தேடி நிற்கிறோம்? ஏதோ ஒண்ணு தேடுறோம். அடையாளத்தை தேடுறோமா? அடையாளத்தை தேடுகிறவர்கள் கூட விபச்சாரிகள் தான். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12:39. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுறாங்களா? அடையாளத்தை தேடுறாங்க. நான் இது பார்த்து நம்புவேன். நிறைய நேரத்துல நம்ப கூட அதே மாதிரி தான். இது கொடுத்தா நான் வருவேன், கொடுக்கலன்னா நான் முரண் பிடிக்குவேன், நான் வரமாட்டேன், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், எனக்கு இது தேவை, இதற்காக தான் நான் உங்க பின்னாடி வரேன். அந்த மனசுல வந்தோம்னா இந்த வசனம் நமக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகும்போது ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம போனோம். நம்மளுக்கு அது கிடைக்கோ இது கிடைக்கோ பெரிய பொக்கிஷத்தை தலைமையில வச்சு கொடுக்குவாருன்னு நம்ம ஒருவேளை அந்த சிந்தனைக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கும் இதே வசனம் தான் பேசுவார். இன்னொன்னு, சரி இதெல்லாம் இல்லை, இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்பட்டு நடுக்கலன்னு வைங்களேன், நம்ம எந்த சந்ததி தெரியுங்களா? விபச்சார சந்ததி தான். அதுக்கு கிறிஸ்து எப்படி சொல்வார்னா, என்னை குறித்து வெக்கம் பட்டீர்கள்னு பேசுவார். வெக்கம்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வார்த்தையை குறித்து நாம் வெக்கப்படுறோம்னா அதை கீழ்ப்படிய மாட்டேன்னு இருக்கிறோம், அதை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு இருக்கிறோம். அப்படி செய்தாலும் நாம் இதே சந்ததிக்குள்ளதான் நம்ம வந்து சேருவோம். வசனத்தை அதை கூட வாசிக்கலாம். மார்க் 8:38. ஆதலால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறான். என்ன பண்றாங்களா? அவரை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படுறார்களா? அவங்களாம் எந்த சந்ததியில வந்து சேர்ந்துடுறாங்க? அவனை குறித்து மனுஷகுமார் பாவ சந்ததியும் விபச்சார சந்ததி. இப்போ 3 விஷயம் பார்த்தோம். உலகத்தோட ஒட்டி இருக்கிறது. அடுத்து நான் நீங்க சொல்லணும், உலகத்தோட ஒட்டி இருக்கிறது. 2வது அடையாளத்தை தேடுறது. 3வது அவருடைய வார்த்தைகளை குறித்து அவரை குறித்து வெக்கம் படுறது. இதெல்லாமே எதற்கு தான் சமம்? விபச்சாரத்துக்கு தான் சமம். இப்போ நம்ம மனசுல இதெல்லாம் இருக்கா? இதே மனசோட இந்த பாத்திரத்தில் கை வைத்தோம் என்றால் இந்த பாத்திரம் என்னவா மாறும்? நியாய தீர்ப்பை கொண்டு வர ஆக்கினை தீர்ப்பின் பாத்திரமாக மாறும். அப்படி மாறக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். அதை மறைச்சு வைக்க கூடவே கூடாதான். இன்னும் கொஞ்சம் காலத்துல அங்க ஆசாரியன் எடுத்து கொடுத்தார் பாத்திரத்தை, இங்க நம்மளுக்கு பாத்திரத்தை யார் கொடுத்துன்னு இருக்கிறது? அதே கிறிஸ்துன்ற ஆசாரியன் தான் கொடுக்கிறார். 2 அவுட்கம் தான், அதாவது 2 விளைவுகள் தான். ஒண்ணு நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுவோம், அல்லது ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? சொத்தா என்ன கொடுக்கிறேனாரு? சந்ததி. அந்த ஆசீர்வாதம் கவனிச்சிங்களா? இதை நீங்க குடிச்சு அந்த ஸ்திரீ மட்டும் குற்றமில்லை நிரூபிக்கப்பட்டதுன்னா இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கிறாருன்னா சந்ததி வித்து கொடுக்கிறாரா? அந்த பேர்லயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டுக்குவீங்க, வித்துன்ற ஆசீர்வாதம் கொடுக்கிறாரா. அப்படி இல்லைன்னா வயிறு வீங்கி வித்தே வராது. இதுதான் அவர் கொடுக்கிற சாபம். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குல்ல, அந்த கொடுக்கப்பட்ட நாள்ல என்ன பண்ணலாம்? இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு, இதுக்காகவே நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நினைச்சு போய் கை வச்சா கூட அது தவறுதான். ஏன்னா நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்னா, கை வைக்கிறதுக்காக பரிசுத்தமா வாழ முயற்சி பண்றோமே தவிர உண்மையாகவே மனம் திருந்தல, உண்மையாகவே மனம் வருந்தல, உண்மையாகவே நாம் இருக்கிற நிலைமையை விட்டு மாறணும்னு விரும்பல. இது மாயுமாலம். இதற்காக நான் மாறுறேன். அது முடிஞ்ச பின்பு இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க பாருங்க, பலி கொடுக்கறதுக்கு வரும்போது பரிசுத்தமா வருவாங்க. பலி செலுத்திட்டு பாவ மன்னிப்பு வாங்கி வீட்டுக்கு போயிட்ட உடனே பிளான் போடுவாங்க, இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எவ்வளவு பாவங்களை பண்ணலான்னு. நம்மளுக்கும் அதே தான். இப்போ இருக்கிறோம், கர்த்தருடைய பாத்திரத்துல கை வைக்கிறோம், 2 மாசம் லீவ் வருது, அங்க போலாம் இங்க போலாம் கொண்டாடலாம், பாருங்க தவறு இல்லை, ஆனா அது பாவமா மாறக்கூடாது. அப்போ நம்மளுடைய மனம் திருந்துதல் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா,
வெறும் இந்த நாளுக்கான மனம் திருந்துதல் இருக்கக்கூடாது, உண்மையாகவே மனம் திருந்தணும். ஏன்னா அவர் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனும் பார்க்கிறாரு, அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவிடத்திலும் கொடுத்திருக்கிறார். நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பவுல் எழுதினார் எப்படி என்ன பண்ணோம். வாசிக்கலாம் ஒரு 4 வசனங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இப்ப என்னவா மாறிட்டாங்க? குற்றமுள்ளவர்கள், கீழே போட்டு மிதிக்கிறவர்களாய் மாறி விடுவார்களா? சரி, அப்ப என்ன பண்ணட்டும்? 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. அப்ப என்ன பண்ணோம்? சோதிக்கணும். தன்னைத்தானேனா நான் தன்னைத்தானே சோதிக்கணுமா, மற்றவர்களை சோதிக்கணுமா? மற்றவர்களா? அவங்க அப்படித்தான், அவங்க இப்படித்தான் சொன்னாலே போச்சு. நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? அவங்கள நியாய தீர்ப்பு பண்ணின்னு இருக்கிறோம். ஆனா யார பண்ணோம்? நம்மள பண்ணவங்க. ஏன்னா நாமளே இருக்கிறது சுத்தமான நிலைமை இல்லை. அப்ப நம்மள நாமளே சோதிக்கணும். நான் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறேன்? தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ இந்த பாத்திரத்தை நாம் பானம் பண்ணோம், அப்பத்தை புசிக்கணும்னா முதல் என்னை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? சோதிக்கணும். அப்போ தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், என்னை நான் சோதிக்கிறதுக்கான தருணங்கள். அப்போ சோதிக்கிறதுனா என்ன? எக்ஸாமின் அர்த்தம் தான். சோதிக்கிறதுனா என்ன? இன்னும் இருக்க சில நாட்கள்ல நிச்சயமாக நம் பாவத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கண் முன்னாடி வந்து நிற்கும். நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். என்ன பண்ணலாம்? அது நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. அதே பாவத்துடன், அதே சிந்தனையுடன், அதே பழைய மனுஷனுடன் பாத்திரத்தில் கை வைத்தோம் என்றால் நியாய தீர்ப்பு. மாறிதான் என்ன பண்ணோம்? கை வைக்கணும். அடுத்த வசனம் 29. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இப்படிதான் வந்து முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நாமளே சோதிக்கணும். அதனால்தான் அவர் தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் சொல்லும் போது நம்மளை நாமளே சோதித்தறியணுமா? சோதிக்கலன்னா உலகத்தோட நம்ம போய் நியாய தீர்ப்புல நின்றுடுவோமா? இன்னும் 2 வசனம் வாசிக்கலாம். 31, 32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. அப்ப யாரு கூட நம்ம நியாய தீர்ப்புல போய் நிக்க கூடாது? உலகத்தோட ஆக்கினை தீர்ப்புல தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம தேவனால் தண்டிக்கப்படுறோம். ஏன்னா அவர் என்ன விரும்புறாரு? என்ன விரும்புறாரு? என்ன விரும்புறாருங்க? அமைதியாக உட்கார்ந்து கேட்டு போக விரும்புறாரு. இதா விரும்புறாரு. நாம திருந்தணும் தாங்க விரும்புறாரு. ஏன்னா கிறிஸ்துவுடனே வந்து சேரணும்னு விரும்புறாரு. இந்த பாடத்தை தேவன் கொடுக்கறதுக்கு நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்லைங்கோ, நம்மக்குள் இருக்கிற புளிப்பை வெளியோ எடுத்து போடுறதுக்கு. பின்னாடி படிக்கலாம், பழைய புளித்த மாவுன்னு ஒரு பாடம் இருக்கு, அதுல இந்த மெமரியில படிக்க தான் போறோம். அப்போ இந்த கசப்பழத்தை என்ன பண்ணுன்னு சொல்றாருன்னா வெளியே எடுத்து போட்டுறாரு. சரி, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு வாழ்ந்துன்னு இருக்கிறோம், இந்த பாத்திரத்துல கை வைக்க போறோம். வைக்கலாமா வேணாவா? வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? நம்மை நாம் நிதானித்து சோதித்து இந்த பழைய மனுஷனை கலைத்து போட்டு வந்து பாத்திரத்தில் கை வைக்கணும். ஆனா வைக்கும் போதும் இதே பழைய மனுஷனோட கை வைத்தோம்னா என்ன நடக்கும்? என்ன சாபம் அது? என்ன சாபம்? என்ன சாபம்? சந்ததி வராது. சரி, என்னதான் நடந்தது? அந்த அம்மாக்கு வயிறு வீங்குச்சு. அப்ப நமக்கும் என்ன நடக்கும்? வயிறு வீங்கோ. என்ன பார்த்துன்னுக்கிறீங்க? தொப்பை இல்லை, வயிறு வீங்கோ. என்ன அது வயிறு வீங்கோ? நம்மளுக்கு வயிறு வீங்குதா? வீங்கோங்க. அந்த வயிறு வீக்கத்தை என்னன்னு சொல்லி நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் பேசுவார். 2 வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்ப நம்மளுக்கு சோதனை வருதுக்கு என்ன காரணம்? சுய இச்சை. இப்ப இச்சைனால் நம்ம என்ன வரும்? இழுக்குண்டு சோதிக்கப்படுறோமா? இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்போ பாரு ஏதோ ஒரு இச்சையிலே போய் மாற்றாருன்னா அவருக்கு என்ன தெரியுங்களா? அடுத்து நடக்கோ வயிறு வீங்கோ. அடுத்த வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து இச்சையானது பிறப்பிக்கும். கர்ப்பம் தரித்துனா என்ன அர்த்தம்? வயிறு வீங்கோ. என்ன வருது? உள்ளோ பாவம் உற்பத்தி ஆயிடும். அப்ப அந்த அம்மாவுக்கு என்னத்த உற்பத்தி ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா
பாவம் வயிற்றுக்குள் உற்பத்தி ஆயிடும். அடுத்து பாவமானது பிறப்பித்து வளர்ந்த உடனே இன்னத்தை வர வைக்கும்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை வர வைக்கும். புரியுதுங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளை எங்க விட்டுருவார்? நீ பாவத்தை விரும்புற. கெட்டு போன தூதர்கள் எதை விரும்பினாங்க? இருள். நீ இருளே இருள் விட்டுட்டாரு. நம் பாவத்தை விரும்பி செய்தோம் என்றால் எங்க விட்டுறாரு? ஏன்னா நீ பாவத்தை தானே விரும்புற. எவ்வளவு கூப்பிட்டாலும் மீண்டும் மீண்டும் எதுலதான் போய் விழுந்து நிற்கிறோம். நாய் தன் கக்குன வாந்திக்கும் பன்றி மீண்டும் குளிப்பாட்டி அதை சுத்திகரிக்கப்பட்ட பின்பும் மீண்டும் சேத்துக்கு தான் போய் விழுது. நீ அதை தான் விரும்புற. நீ அங்கே என்ன பண்ணிடு? அங்கே போயிடுன்னு விட்டுருவாரா? வயிறு என்ன இருக்கோ? வீங்கி இருக்கோ. அப்போ வயிற்றுக்குள் என்ன வந்திருக்கோ? பாவம் கர்ப்பமா இருக்கோ. கடைசியில எங்க தான் போய் நிக்குவாங்க? மரணம், செத்து போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய பார்வையில் செத்தவர்களாய் மாறிவிடுவார்கள். கெட்ட குமாரன் உவமை படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த இளைய குமாரன் போயிட்ட பின்பு நீண்ட வருஷங்கள் கழிச்சு வருவாரு. அப்போ அந்த அப்பா என்ன சொல்வார்னா, என் மகன் மரித்திருந்தான். ஆமாவா இல்லையா? அவர் செத்தா போயிருந்தாரு. அப்பா விட்டு தூரம் போன உடனே எந்த நிலைமை? செத்து போன நிலைமை. இஸ்ரேல் மக்களுக்கு இயேசு கிறிஸ்து உவமை சொன்னார் இல்லைங்களா? ஐஸ்வர்யவான் ஏழை லாசரஸ். அந்த ஐஸ்வர்யவானும் செத்து போறார். எங்க போனாரு? எங்க போனாரு? அப்புறம் மடிக்கா போனார். அவரு செத்த எங்க போனாரு? பாதாளத்துக்கு போனார். அப்படின்னா உண்மையாகவே இஸ்ரேல் தேசம் செத்து போச்சா? ஆமா, தேவனை விட்டு தூரம் போனாங்க கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்னாடி. அப்ப எந்த நிலைமையில தான் மாறினாங்கன்னு பாத்தீங்கன்னா செத்து போன நிலைமை. அப்போ இந்த ஸ்திரீயும் நாமளும் தேவனுடைய பார்வையில எந்த நிலைமைக்கு தான் மாறி இருக்குவோம்? செத்த நிலைமை. ஒருவேளை நம்ம அதே சிந்தனையோட வந்து கை வைத்தோம் என்றால், இல்ல நம்ம மனசளவுல உண்மையாகவே சுத்திகரிக்கப்பட்டு வந்து கை வைத்தால் அப்ப என்ன கொடுக்குறேன்றாரு? ஆசீர்வாதம். அதனால தான் பவுல் சொல்லும்போது இந்த பாத்திரத்தை குறித்து நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம்னு பேசுவார். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்ப அந்த பாத்திரமே என்ன பாத்திரமா? ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இன்னும் ஆசீர்வாதம் இருக்குதுல. பழைய ஏற்பாட்டை திருப்பி கவனிங்க. இன்னும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. சந்ததி, அதாவது வித்து கொடுத்தார். கரெக்டா? அப்போ நம்மளுக்கு கூட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குவார். அந்த ஆசீர்வாதம் என்ன? ஐயோ, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரா? என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? சந்ததி, வித்து வரும். இப்ப நாம கூட உண்மையாகவே கிறிஸ்துடைய பாத்திரத்தில் கை வைத்தால் நமக்கும் என்ன கொடுக்குவார்? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன? வித்து, சந்ததி. எந்த வித்து? எந்த வித்து? எந்த வித்து? கிறிஸ்துன்ற வித்து கரெக்ட் தான். ஆனா வசனத்துல பார்க்கலாம் எந்த வித்துன்ட்டு. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. யாருடைய வித்து? அவருடைய வித்து. யார் அந்த அவர்? பிதாவாகிய தேவனுடைய வித்து யாருக்குள்ள இருக்குமா? அவனுக்குள். எவனுக்குள்? நமக்குள் தரித்திருக்கும். இந்த வித்தை தான் ஆதியாகமத்துல பேசினார். ஸ்திரீயின் வித்து. அப்போ எது வரும்னு பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்து இருக்கிற தெய்வ பக்தி உள்ள சந்ததி வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்? சந்ததி வராதுன்னா என்ன அர்த்தம்? நாம் யாரா மாற மாட்டோம், நாம் சபையா மாற மாட்டோம். ஏன்னா உள்ள இருக்கிற வித்து ஆயிடும், போயிடும். அதனால்தான் வயிறு வீங்கி கர்ப்பப்பை சுருங்கிடும் பேசுவார். குழந்தைய பெற்றெடுக்க முடியாது. அப்ப நமக்கும் ஒருவேளை சாபமா மாறுச்சுன்னா தேவனுடைய வித்தினாவது நம்ம கிட்ட இருக்காது. அதோடைய அறிகுறி என்ன தெரியுங்களா? வருவோம், எல்லா வசனம் கேட்குவோம், நல்லா எழுதுவோம், வீட்டுக்கு போய் மறந்துடுவோம். வருவோம், உட்காருவோம், தூங்கி எந்திரிச்சிட்டு போவோம். பாவம் வீட்டுல தூங்கல இல்ல, அதுக்கு தான் வருவோம், உட்காருவோம், எல்லாமே கேட்குவோம், கேட்கிறபடி நடுக்கவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவருடைய வித்து நம்மளுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எந்த வித்து தெரியுங்களா? ஜீவ வசனம். அது கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வித்து கொடுக்கிறாரு? ஜீவனுள்ள வித்து. அது எந்த வித்து? தேவனின் வசனம். நேரத்துல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? அந்த வித்து என்ன இருக்கு? போயின்னு இருக்கு, செத்து போயிடுது. நாமளே தூக்கி தூக்கி போட்டுறோம். வித்து வருது,
வந்த உடனே கொஞ்ச நேரத்துல போய் வேற என்னத்தையும் யோசிக்கிறோம், வேற வேலைகளை செய்றோம். இந்த வித்துக்கு இருக்கிற இடத்த எடுத்து போட்டு அந்த வித்தோட இடத்த வேற ஒண்ணுக்கு கொடுத்துடுறோம். அது உள்ள உட்காந்துக்குது. இதுதான் நடந்துன்னு இருக்குதுங்க. இந்த வித்து வரவே வராதா? யாக்கோபு கூட வாசிக்கலாம். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு. அப்ப எதைதான் ஒளின்றாரு? கொடிய துர்குணம். இததான் பவுலும் சொல்வாருங்க. துர்குணமும் பொல்லாப்புன்னு பேசுவாரு. அந்த பஸ்கா பண்டிகை, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அதனால பழைய புளித்த மாவை கலைத்து போடுங்கள், துர்குணமும் பொல்லாப்புன்னுவாரு. இந்த வசனத்தை இங்க சொல்றாரு பாருங்க. கொடிய துர்குணமா, துர்குணம் அதுல தாங்க நம்ம இருக்கிறோம். இந்த துர்குணத்தை எடுத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வசனத்தை நம்மளுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரா? நட்ட வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? விதை வித்து மதி வசனத்தை உள்ள போட்டு நட்ட வச்சிருக்கிறார். இந்த வசனம் தான் என்ன ஆகணும்? நம்மளுக்கு வளர்ந்து கனிகளை கொடுக்கணும். அப்போ வித்து போயிடுதுன்னா தேவன் எதை எடுத்துறாரு தெரியுங்களா? தன்னுடைய வசனத்தையும் எடுத்துறாரு, சத்தியத்தையும் எடுத்துறாரு, கிரியையும் எடுத்துறாரு, நமக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துன்ற வித்தையும் வெளியே எடுத்துறாரு. நம்மளால என்னத்தை பெற்றெடுக்க முடியாது. அதாவது புது சிருஷ்டி நம்மளுக்குள் உருவாகவே உருவாகாது. இப்போ எடுத்துன்னு வரார் அந்த ஆசாரியன். எடுத்துன்னு வந்து அந்த அம்மா கையில கொடுக்குறாரு. அந்த அம்மாவும் குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? நமக்கும் கிறிஸ்து கேட்கிறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான். நாம் கூட என்ன சொல்றோம்? பானம் பண்ண முடியும்னு. பானம் பண்ண முடியும்னு சொல்லி கை வைத்தோம் என்றால், ஒண்ணு பழைய மாம்சத்தில் வாழ்ந்து கை வைத்தால் அது நியாய தீர்ப்பை வர வச்சிடும். புதிய மனுஷனாய் வாழ்ந்து கை வைத்தோம் என்றால் அது ஆசீர்வாதத்தை வர வைக்கும். எப்படி நாம் இந்த கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதலை ஆசரிக்கலான்ட்டு தனிப்பட்ட நாம் ஒவ்வொருத்தவங்கள தான் முடிவெடுக்க முடியும். அதனால தான் இதை செய்யறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவே மாம்சமா மாறுறார். பானை அதுக்குள்ளோ பரிசுத்த தண்ணி, பரிசுத்தாவி ஊத்தப்படுது. மண்ணு நம்ம மேல ஒரு ஆக்கினி தீர்ப்பு அவர் மேல போகுது. சாபம் நமக்காக அவரே என்னவா மாறுறார்? சாபமாக மாறுறார். சாபத்தை போக்குற பலியாக மாறிட்டார். இதெல்லாம் மாறி முடிச்சு பலியா கொடுத்துட்டு இப்போ நம்ம கையில இந்த பாத்திரமும் கொடுக்கிறார். இது ஃபுல்லா நீங்க மாறி கிறிஸ்து போல் நிக்கணும், அப்பதான் நீங்க பாத்திரத்துல கை வைக்கணும்ன்ற எதிர்பார்க்கலாங்க. அவர் என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறாருன்னா உண்மை. அவ்வளவுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உண்மைத்தன்மை. ஆமா, நான் இந்த இடத்துல நான் விழுந்திருக்கிறேன், நான் சரங்கி இருக்கிறேன், நான் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறேன், நான் இது மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இந்த பாவங்களை மன்னிப்பு கேட்டு இந்த பாவங்களை விட்டு விட்டு நான் புதிய மனுஷனாய் வாழ முயற்சி பண்ணுகிறேன். அதற்கு தேவையான பரிசுத்தாவே எனக்கு தாரும் தேவனே. நான் கிறிஸ்துவோடைய பந்தியில் பங்கெடுத்துக்கணும், அவருடைய பாத்திரத்தில் நான் கை வைத்துக்கணும், இந்த உடன்படிக்கையை நான் மீண்டும் நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள் வந்துட்டோன்னா பாவத்தை விரும்பி செய்ய மாட்டோம். அப்போ இனி இருக்கிற சில நாட்கள், கொஞ்ச நாட்களாக தான் இருக்குது, அந்த நாட்களில் நாமளே சோதிக்கணும். ரகசியமான பாவங்கள் என்ன இருக்குது, அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை விட்டு விடணும். விட்டு விட்டு புதிய மனுஷனாய் வாழ முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் எதில் கை வைக்கலாம்? பாத்திரத்தில் கை வைக்கலாம். இல்லைனா அது நம்மளுடைய மனசுக்கு தான் தெரியும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வாங்க, God is not to be mocked. அதாவது தமிழில் தேவன் பரியாசம் பண்ண ஒட்டார். சும்மா தேவன்கிட்ட போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் சொல்லி அவரை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதான். வாசிக்கலாம் கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். தேவன் தம்மை என்ன பண்ண ஒட்டார்? பரியாசம் பண்ண ஒட்டார். அப்போ தேவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரியாசம். மாக்ட்னா என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் நிற்க வச்சு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? கேலி கிண்டல். அது பேர் தான் மாக், பரியாசம். அப்போ நம்ம பிதாவாகிய தேவன்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்திருக்கிறோம்ல, சில பேர் கிறிஸ்துவோடைய நினைவு கூறுதலில் பங்கெடுத்துக்கும் போது ஞானஸ்தானத்தோடைய அறிக்கை ஞாபகம் இருக்கா? நான் இனி மரித்து கிறிஸ்துவை போல் வாழ போறேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமா? அவரை பரியாசம் பண்ணக்கூடாதான். அவரை சும்மா போய் நின்று நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்குறுதி கொடுத்ததை மறந்தவர்களா இருக்கக்கூடாது. அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியில் நாம் கை வைக்க போறோம். அதை வைக்கும்போது அந்த பாத்திரம் நமக்கு நியாய தீர்ப்பா மாறும் அல்லது ஆசீர்வாதமா மாறும். அது என்ன பாத்திரம்ன்றது முயற்சி எடுக்கிறது யாருடைய கையில தான் இருக்கு?
நம்ம கையில தான் இருக்குது. இதோடைய தொடர்ச்சி பேய்களின் பாத்திரம்னு ஒரு பாடம் இருக்கு, அதை கூட நம்ம படிக்கலாம் இந்த டைம்ல. மீண்டும் அடுத்த நினைவு கூறுதல் பாடத்தில் நாம் தேவனுடைய வாசனங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.